வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்த பொங்கு தங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, உலக சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆன்மீகத்தை நாடி விரும்பி ஆன்மீகத்தில் மேன்மையடைய விரும்பும் சகோதர சகோதரிகளே, பல அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொள்கிறேன். இன்று நாம் மகான்களின் பார்வையில் பெண்ணின் பெருமை என்ற ஒரு தலைப்பணியில் சிந்தனை செய்ய இருக்கிறோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பெண்ணின் பெருமை என்பது பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று உலகம் முழுவதும் பல்வேறு அறிஞர்களும் பெண்களின் பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சுருக்கமாக இங்கு நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முடிவாக அருட்தந்தையினுடைய அந்த விளக்கமான பதில்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த ஸ்லைட். பொதுவாக பெண்கள் பல நிலைகளில் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். தாயாக அவர்கள் செய்யக்கூடிய கடமைகள் அது எண்ணற்றது, அளவிட முடியாதது. அந்த தியாகத்திற்கு எல்லையே இல்லை. ஆம், தாய் என்ற நிலையில் தான் நாம் அவர்களை தெய்வமாக வணங்குகின்றோம். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கின்ற போது முதல் தெய்வமாக நாம் வணங்கக்கூடியது தாயாகத்தான் இருக்கிறது. அடுத்த ஸ்லைட். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மக்கோலம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் அவர்கள் கூறுவது, பெண் வயிற்றில் உருவாகி பெண்பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்மை பெருமை உணர்வே என்று அற்புதமாக சொல்கிறார்கள். ஆம், அவர்கள் வயிற்றில்தான் நாம் உருவானோம். அவர்கள் கொடுத்த அந்த பால் தான் நமக்கு முதல் உணவாக அமைந்தது. தாயாக, மனைவியாக, மகளாக, சகோதரியாக பல நிலைகளில் பெண்கள் தான் நமக்கு வாழ்வதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பெருமையை உணர்ந்து ஒரு நல் உறவோடு வாழ வேண்டும் என்பதை மகிழ்ச்சியர்கள் வலியுறுத்துகிறார்கள். அடுத்த ஸ்லைட். சங்க காலத்தில் பெண்கள், பெண் என்றால் அவள் தாய், அவள் தெய்வம் என்கிற வடிவம். சங்க காலத்தில் பெண்களுக்கு சமூகத்தில் பொதுவான உயர்ந்த இடம் வழங்கப்பட்டது. பெண்கள் இல்லறத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்களுக்கு சமமான உரிமைகள் பெண்கள் பெறாமல் இருந்தாலும் அவர்கள் ஆண்களைப் போல் கடமை உடையவர்களாக விளங்கினார்கள். பெண்கள் தங்களுக்குரிய உயர்வான பண்பாக கருதப்பட்ட அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற சிறப்புகள் பெற்று விளங்கினார்கள். அடுத்த ஸ்லைட். இது சங்க இலக்கியத்தில் பெண்களின் நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குறுந்தொகையில் வரக்கூடியது. மொழி தயிர் பிசைந்த காந்தல், மெல்வரல், கழுவுறு, களிங்கம், களாது இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒன்றுதல் மகளே. ஆம், சாதாரணமாக குடும்ப வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் எவ்வளவு வீரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், கணவனோடு சேர்ந்து எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். அடுத்து நெக்ஸ்ட். பெண்ணின் மரபும் மாண்பும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி என தமிழ் மரக்கொடி பற்கொடியின் மகளிர் என்று போற்றப்பட்டார். பாண்டிய நாட்டில் உள்ள ஒக்கூர் என்ற ஊரில் பிறந்த மாசாத்தியார் இவர் பாடியுள்ள பாடல்கள் ஒன்று மட்டும் புறம் சார்ந்தவை. புறத்தில் பாடிய பாடலில் போருக்கு முதன்மை அளித்து அக்காலத்து சமுதாயத்தில் ஒரு மரக்குடி மகளின் வீர பண்பினை கெடுக சிந்தை அடிது இவள் துணிவே மோதின் மகளிர் ஆதல் தருமே என்று அற்புதமாக சொல்கிறார்கள். இப்படி பண்டைய காலத்து பெண்கள் எல்லா வகையிலும் சிறந்து விளங்கினார்கள். அடுத்த செயல்பாடு. சங்க காலத்தில் ஆண்களும் பெண்களும்
கல்வி கற்பதில் சம உரிமை பெற்றிருந்தார்கள். போர், அரசியல், பொருளீட்டல் முதலிய துறைகளை ஆண்களும் மனையரும் பேணும் கல்வியோடு நுண்கலைகளை பெண்கள் கற்று பெரும் புலவர்களாக இருந்தார்கள். ஆம், போர் செய்தல், அரசியல், பொருளீட்டல் என்பதற்கு ஆண்கள் அந்த இடத்தில் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். அதுபோன்று குடும்பத்தை பேணுதல், நல்ல நுண்கலைகளை கற்றுக்கொள்தல் என்ற வகையில் பெண்கள் பெருமை பெற்று விளங்கினார்கள். அடுத்த சிலை. சங்க காலத்தில் ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களும் கல்வியில் சிறந்து விளங்கினர். சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி அறிவில் சிறந்து விளங்கினர். அறிவு சான்ற பெண்பார் புலவர்கள் பாடிய பாடல்கள் சங்க இலக்கியத்தில் பல உள்ளன. புறநானூற்றில் 56 பாடல்கள் பெண்கள் பாடியவையாகும். ஒக்கூர் மாசாத்தியர், காக்கை பாடினியர், நச் செல்லையர், காவர் பெண்டு, களம் பாதாயனர், தாயாங்கண்ணியார், பெருங்கோ பெண்டு, பேய்மகள், இளவேயினி, பாரி மகளிர், பூங்கணு திரையர், வெண்ணி குயத்தியர் ஆகியோர் அறம்பற்றி பாடிய பெண்பார் புலவர்களாவார்கள். சங்ககால புலவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஔவையார். அதுல 3 ஔவையார் இருந்ததாக நாம் கேள்விப்படுகின்றோம். ஔவையார் என்பது தமிழில் அனைவருக்கும் ஒரு தெரிந்த ஒன்று. பல கவிகளை கொடுத்துள்ளார்கள். மேலும் அரசர் கொடியில் பிறந்து சிறந்த பெண்பார் புலவர்களாக விளங்கிய ஆதிமந்தி, பெருங்கோப்பெண்டு, பாரி மகளிர் ஆகியோர் பாடல்களும் சங்க இலக்கியத்தில் உண்டு. நெக்ஸ்ட் பாடம். இளங்கோ அடிகள் மாதவி இசைக்கலை ஆடற்கலையில் வல்லுநராக விளங்கியதை சிலப்பதிகாரத்தில் கூறியுள்ளார். அதில் கணவனே கண்கண்ட தெய்வமாகவும் கணவனின் அவப்பெயரை நீக்கியதாகவும் சிலம்பு கூறுகிறது. பாஞ்சாலி சபதம், கதாபாத்திரம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராண இலக்கியங்களும் பெண்ணை மையப்படுத்தியும் உருவப்படுத்தியும் காட்டுகின்றன. அடுத்த ஸ்லைட். சங்க காலகட்ட சங்க மருவிய இலக்கியத்தில் பெண்களின் நிலை. சங்க மருவிய காலகட்டத்தில் ஒரு இறுக்கமான தந்தை வழி சமூகத்தை காண முடிகிறது. மேலும் பெண்கள் நிலத்தை போல, பிற செல்வத்தை போல, ஆணின் உடைமை பொருள் போல அவளை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் காக்க வேண்டிய பொறுப்பும் ஆணை சார்ந்தது என்ற அரசியலை, ஆணாதிக்க ஆண் நலம் சார்ந்த அரசியலை பல்வேறு சொல் ஆடல்கள் மூலம் கட்டமைக்கிற பணியை சங்க மருவிய இலக்கியங்கள் மேற்கொண்டன. அன்பினுக்காகவே வாழ்பவர் ஆவார், அன்பின் ஆவியும் போக்க துணியவராவார், இன்ப உரைகள் தருபவராவார், வீட்டை நன்கே யாழொளி செய்பவராவார் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இந்த நிலைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்த சிலை. திருவள்ளுவர் கூறக்கூடியது பெண்ணின் பெருமை. திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 தலைப்புகளிலும் வாழ்க்கை நிலையை வகுத்துள்ளார். அவற்றில் முதன்மையாக வருவது அறத்துப்பால். அறத்துப்பாலில் இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணையான பெண்மையினுடைய முக்கியத்துவம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. இக்கருத்தனை ஆழ்ந்து உற்று நோக்கும்போது திருவள்ளுவர் பெண்ணில்லாமல் இல்லறத்தோடு கூடிய அறவாழ்க்கை நிறைவு பெறாது என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது. அடுத்த மனிதனின் வாழ்க்கை பெண்ணினத்தால் மட்டுமே முழுமையடைகிறது. உலகத்தை ஆற்றலாக இருந்து பெண்ணே இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஆண் தன் உடல் மற்றும் மன குணாதிசயங்களில் 80% ஆண் தன்மையும் 20% பெண் தன்மையும் இருப்பதாக பக்தி இலக்கியங்களில் காண முடிகிறது. ஆம், ஒரு ஆணாக இருந்தாலும் கூட அவனுக்குள்ளேயும்
ஒரு 20% பெண் தன்மை காண முடிகிறது. எனவே திருவள்ளுவர் பெண்ணின் பெருமையை வாழ்க்கை துணை நலம் என்ற குறிப்பிடுவதோடு குடும்பத் தலைவனால் செய்யப்படும் அனைத்து அறத்திற்கும் பெண் துணையின்றி ஆற்ற முடியாது என்ற செய்தியையும் பதிவு செய்துள்ளார். ஆணுக்கு கண்டிப்பாக பெண்ணினுடைய துணை வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆண் ஒரு முழுமை பெற்ற ஆணாக இருக்க முடியும் என்பதை வள்ளுவம் வலியுறுத்துகிறது. அடுத்த ஸ்லைட். பெண்ணின் பண்புகள். பெண்ணின் பண்புகளை கூறும் தொல்காப்பியர் அச்சமும் நாணமும் மடமும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்பார். பெண்களுக்கு நற்பண்புகள் மற்றும் நற்செயல்கள் அவசியம் என்பதை திருவள்ளுவரின் குரல் வழியாக அறிய முடிகிறது. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேர். ஆம், ஒரு வீட்டினுடைய சிறப்பு என்பது அந்த பெண்ணை பொறுத்தது. அதற்கு மேலாக அங்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பொறுத்தது. சுருக்கமாக அருமையாக சொல்கிறார்கள். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேர். அடுத்த ஸ்லைட். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று எனும் ஔவையார் வாக்குப்படி அறங்களில் சிறந்தது இல்லறம் என்பது புரிகிறது. ஆணும் பெண்ணும் கருத்தொருமித்து வாழும் வாழ்க்கையே இல்லறமாகும். ஆம், இல்லறமே சிறந்தது என்பதற்கு இந்த ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதின் பிறன்பழிப்பது இல்லாமையாயின் நன்று. வள்ளுவர் அற்புதமாக சொல்கிறார்கள். ஆம், ஒரு இல்லற வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் கணவன் மனைவி உறவிலே ஒரு இனிமை, குழந்தைகளை வளர்ப்பதிலே ஒரு இனிமை, ஒரு அறம், ஒரு தர்மம், ஒரு சேவை, ஒரு ஈகை, இவையெல்லாம் இருந்ததால் அதுவே முழு அரணாக இருக்கிறது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃது பிறன்பழிப்பது இல்லாமல் என்று. ஆம், பிறருடைய பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல், பிறருடைய சாபத்திற்கோ அல்லது குறைகளுக்கோ ஆளாகாமல் ஒரு நிறைவான குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மனிதன் அவன் முழுமையாக அரண் செய்தவனாக காணப்படுவான். அவன் தர்மத்தின் தலைவனாக காணப்படுவான் என்று நமக்கு அழுத்தம் திருத்தமாக வள்ளுவர் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் பலம். அடுத்தது பலம். பெண் கல்வி. கல்வி அறிவளர்ச்சி பெறுவதில் ஆண் பெண் இருவருக்கும் சமமான உரிமை உண்டு. ஆனால் பழங்காலத்தில் பெண் கல்வி ஆதரிக்கப்படவில்லை என்றாலும் பெண்ணில் சிறு பகுதியினர் கல்வி கற்று தேர்ந்தனர் என்பதை இலக்கியங்களில் அறிய முடிகிறது. செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான. ஆம், அந்த பெண்ணினுடைய அறிவை அற்புதமாக சொல்கிறார்கள். பொதுவாக ஆண்கள் பெண்கள் என்று பார்க்கின்ற போது ஆண்களுக்கு சற்று உடல் வலிமை அதிகமாக இருந்தாலும் கூட அறிவு என்ற நிலையில் ஆண்கள் பெண்கள் சமமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி சொல்ல போனால் பெண்கள் அதில் கொஞ்சம் இன்னும் அதிகமாக சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த பெண்ணினுடைய அறிவு சமுதாயத்தால் பயன்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலன என்ற நிலையிலே விளக்குகிறார்கள். அடுத்த ஸ்லைட். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஆம், கல்வி என்பது இருபாலருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆண்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும், பெண்கள் கல்வி கற்கக்கூடாது என்ற ஒரு நிலை கூட ஒரு காலத்தில் இருந்தது. இது ஆணாதிக்க சமூகத்தால் வந்த வினைகள். ஆகவே பெண்ணை மதிக்கின்ற போது அவர்களுக்கும் கல்வி கொடுக்கின்ற போது அவருடைய அறிவு இன்னும் மேலும் மேலும் வளம்படும். கண்ணுடையார் என்பவர் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். ஆம், உண்மையிலேயே கல்விதான் ஒரு மனிதனுக்கு கண்களாக இருக்கிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்கள் என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே கல்வி என்பது இரண்டு பேருக்கும் முக்கியமான ஒன்றுதான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஆம், ஒருவர் கற்றக்கூடிய கல்வி அதன் பிறகு அவர்களுடைய ஒரு 7 பிறவிகளுக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய வாரிசுகளுக்காக உதவக்கூடியதாக இருக்கும். அப்படி வருகின்ற போது தாய் தந்தை இரண்டு பேரும் சேர்ந்துதானே ஒரு குழந்தை உருவாக்குகிறார்கள். தாயினுடைய அறிவு தந்தையினுடைய அறிவு இரண்டும் சேர்ந்துதானே ஒரு குழந்தைக்கு செல்கிறது. ஆகவே இரண்டு பேரும் கல்வி கற்றவர்களாக இருந்தால் அந்த இரண்டு பேருடைய பண்பும் அறிவும் அந்த செயல் திறமையும் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு செல்லத்தானே செல்லும். ஆகவே ஒருவர் மட்டும் கல்வி கற்று இன்னொருவர் கல்வி கற்காத நிலையிலே அங்கு குறைகள் இருக்கத்தானே செய்யும். ஆகவே பெண்களுக்கும் கல்வி அவசியம் என்பதை பல நிலைகளில் பல ஞானிகள் வலியுறுத்துகிறார்கள். அடுத்த ஸ்லைட்.
கற்பு நெறியை பற்றி சொல்கின்ற போது கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியிர் பொறையும் நிறையும் வல்லதின் பிறவும் என்ன கிளவோன் மாண்புகள். ஆம், அந்த கற்பை பற்றியும் ஒரு காமம் என்பது பற்றியும் நல்ல ஒழுக்க நெறிகளை பற்றியும் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். தொல்காப்பிய நூற்பா பெண்களுக்கான கற்பினுடைய இயல்பை கூறுகிறது. அடுத்த ஸ்லைட். கற்பு என்பது இருபாற்பட்டது என்கிறார் வள்ளுவர். மனைவியிடம் கணவன் ஒரே உயிர் மட்டுமே சேர வேண்டும். அப்பொழுது பிறக்கும் உயிர் ஒரே தன்மையான சீரான குணம் கொண்டதாக இருக்கும். எனவே கற்பு என்ற உயர் நெறியாகிய ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்றனர் பெரியோர்கள். இக்கருத்தை அடிப்படையாக கொண்டே திருவள்ளுவர் கற்பை வலியுறுத்துகிறார். ஆம், கற்பு என்பது இருவருக்கும் பொதுவானது. இன்று பெரும்பாலும் கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான், அது ஆண்கள் எப்படி ஒன்றும் இருக்கலாம் என்று ஒரு சமுதாயத்தில் ஒரு குறை. அது ஏன் எப்படி வந்தது? இது ஆண் ஆதிக்க சமுதாயமாக மாறிவிட்டதனால் அந்த ஒழுக்க பழக்கம் என்பது கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், ஆண்கள் எப்படி ஒன்றும் இருக்கலாம் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. இது சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு தவறு, ஒரு பிழை. அதனால் இந்த சமுதாயம் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அது இரண்டு பேருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்த வள்ளுவர் நிறைய குறள்களை இந்த கணவன் மனைவி இல்வாழ்க்கை என்பதற்காக சொல்கிறார்கள். அதில் சில குறள்கள்: அன்பில் ஒன்றி அறிவில் சிறந்து விளங்கும் பெண் வாழ்க்கை துணை என்று போற்றப்படுகிறார். எப்படிப்பட்டவள்? அன்பிலே சிறந்திருக்க வேண்டும், அறிவிலே உயர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவள் தான் நமது வாழ்க்கையில் எல்லா வகையிலும் துணையாக நின்று கொண்டிருக்கிறார். மனைத்தக்க மாண்புடையால் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. ஆம், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும்? அந்த குடும்பத்திற்கேற்ற பண்புகளை உடையவளாக இருக்க வேண்டும். யார் தன்னை கொண்டிருக்கிறானோ தனது கணவன், அவனுக்கு எல்லா வகையிலும் அவள் துணையாக இருக்க வேண்டும். மனைத்தக்க மாண்புடையால் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. ஆம், அந்த கொண்டவனின் வளம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தம் என்ற நிலையிலே அந்த குடும்பத்தை நல்ல குடும்பங்களாக, கணவனின் வரவுக்கேற்ப ஒரு செலவு, கணவன் அந்த குணங்களுக்கேற்ப வாழ்க்கை முறை, அதோடு ஒத்து நின்று அந்த கணவனை மேல்வழிப்படுத்தவும் தன்னுடைய அன்பையும் அறிவையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அவள் இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார் பாருங்கள்: மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினமில். ஆம், ஒரு மனைவி வாழ்க்கை துணை அவள் நல்ல குணங்களை பெறவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு மற்ற எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அதற்கு அது கணக்கு வராது. ஆகவே எல்லா செல்வங்களும் வீணானதாகத்தான் அர்த்தம். அதே சமயத்தில் அந்த மனைவி நல்ல பண்புகளை உடையவளாக இருந்தால், குடும்பத்தில் பொருளாதாரம் மற்றவை எல்லாம் குறைவாக இருந்தாலும் சரி, அது ஒரு நிறைந்த குடும்பமாக இருக்கும். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினமில். ஆம், அந்த நல்ல குணங்கள் பெண்களுக்கு இருக்க வேண்டும். அந்த அமைதி, விட்டுக் கொடுக்கும் தன்மைகள், மற்றவரை போற்றும் தன்மைகள், உறவினர்களை மதிக்கும் தன்மைகள், குழந்தைகளை பேணும் தன்மைகள், இவையெல்லாம் நல்ல குணங்கள் அங்கு இருக்கின்ற போது அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு அமைதி, மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கும். அது இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் என்பதற்கு அது ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அடுத்ததாக இன்னும் அழுத்தமாக சொல்கிறார் பாருங்கள். அதாவது இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. ஆம், குடும்பத்தில் மனைவி என்பவள் மட்டும் நல்ல திருப்தியாக அமைந்து விட்டால் அந்த குடும்பத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் அதுவே ஆகும். இல்லதன் இல்லவள் மாண்பானால், மனைவி மாண்புக்குரியவளாக இருந்தால், போற்றுதலுக்குரியவளாக இருந்தால், அன்பும் கருணையுமாக இருந்தால், சேவை மனப்பான்மையோடு இருந்தால், நல்ல பண்புகளை உடையவளாக இருந்தால், வேற என்ன வேணும்? நமக்கு ஒண்ணுமே வேண்டியதில்லை, ஒண்ணுமே வேண்டியதில்லை. அது ஒன்றே போதும். இல்லதன் இல்லவள் மாண்பானால். சரி, அடுத்து சொல்றாரு பாருங்க: உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. அப்படி ஒரு நல்ல மனைவி அமையவில்லை, அங்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, அங்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த உள்ளதன் வேற என்ன வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இருந்தாலும் பிரயோஜனம். உள்ளதன் அங்க என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. அப்படி அந்த இல்லவள் மனைவி ஒரு நல்ல பண்புகளோடு, ஒரு குணங்களோடு, ஒத்துப்போகக்கூடிய தன்மைகளோடு இல்லை என்று சொன்னால், வேறு எத்தனை பொருள் எத்தனை வசதிகள் இருந்தும் அங்கு என்ன பிரயோஜனம்? உள்ளதன் அருமையா கேட்கிறார். உள்ளதன் என்ன உனக்கு இருக்க போகுது? இல்லவள் மானாக்கடை. அந்த இல்லவள் அந்த மாண்புகள் இல்லாமல் இருந்தால்
நீ எத்தனை வசதி இருந்தாலும் என்ன ஆகும் என்று அந்த மொத்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் மனைவிதான் காரணம் என்பதை அவ்வளவு வலியுறுத்தலாக சொல்கிறார் வள்ளுவர். நெக்ஸ்ட். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதலுவால் பெய்யன பெய்யுமலை. ஆம், என்ன ஒரு அழுத்தம் திருத்தமாக வள்ளுவர் சொல்கிறார். கணவனே தெய்வம் என்று நினைக்கக்கூடியவர், குடும்பத்திற்காகவே வாழக்கூடியவர், அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடியவர், தியாகத்தின் திருவுருவமாக இருக்கக்கூடியவர். அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும், நில் என்று சொன்னால் மழை நிற்கும். ஆக கணவனை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள். இது ஏதோ வள்ளுவர் பெண்களுக்கு மட்டும் சொன்னதாக நினைக்க வேண்டாம், ஆண்களுக்கும் இதே நிலைதான். அந்த பெண்ணை மதிக்கக்கூடியவர்கள், மனைவியை மதிக்கக்கூடியவர்கள், மனைவியின் மாண்பனை போற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கும் அந்த வல்லமை இருக்கும். ஆனால் பெண்ணின் சிறப்புக்காக வள்ளுவர் அவர்கள் இங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள், தெய்வம் தொழாள். நீங்க தெய்வத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொழுநன் தொழுதல்வார், கணவனை மட்டும் அன்போடு மதிப்போடு பார்த்து கொண்டால் போதும், பெய்யன பெய்யும் மழை. அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்பின் திருவுருவமாக, ஒரு தெய்வத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பெண்கள், பெய் என்று சொன்னால் மழை பெய்யும், நெல் என்று சொன்னால் மழை நிற்கும். ஆம், அவ்வளவு வலிமை பெற்றவர்கள், மன உறுதி பெற்றவர்கள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சொர்விழால் பெண். ஆம், அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? தன்னை பாதுகாக்கக்கூடியவளாக, தன்னை சார்ந்த கணவனை குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவளாக, நல்ல சொற்களையே இனிய சொற்களையே பேசக்கூடியவளாக, எப்பொழுதும் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண் என்ற நிலையில் அற்புதமாக விளக்குகிறார். அடுத்து, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. ஆம், ஒரு பெண் தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய அறிவையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மாண்புகளை பெற்றிருக்க வேண்டும். அது தவிர அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே அடைத்து வைப்பதாலே என்ன பெருமை அடைய போகிறோம்? இல்லை, அவளாக அறிவிலை உயர்ந்திருக்க வேண்டும். தனக்கு வேண்டிய கட்டுப்பாடுகளை தானே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தனது பாதுகாப்புக்கான அந்த பண்புகளை அவள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது தவிர எல்லோருக்கும் அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் அத்தனை பேரையும் காக்கக்கூடியவளாக விளங்க வேண்டும். அதுதான் ஒரு பெண்ணின் சிறப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் சிறை வைப்பது போல வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்து பள்ளிக்கு அனுப்பாமல், கல்வி அறிவை கொடுக்காமல் அடிமைகளைப் போல வைத்துக் கொள்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஆகவே அருமையாக வள்ளுவர் சொல்கிறார், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. ஆம், அவர்கள் அத்தனை பண்புகளை பெற்றிருக்கிறார்கள், அறிவை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும். அது குடும்பத்துக்கு பயன் கொடுப்பதாக இருக்க வேண்டும். அடுத்த குரல் பலம், நெக்ஸ்ட் பலம். சரி, இது சொல்றார்கள், பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. ஆம், எத்தனை உலகத்திற்கு சென்றாலும் சரி, அங்கு அவர்கள் பெருமை பெற்றவர்கள் தான். நல்ல பெற்றோரை உடையவர்கள், நல்ல கணவனை பெற்றவர்கள், நல்ல பிள்ளைகளை பெறக்கூடிய தகுதிகளை பெற்றவர்கள். இப்படி இந்த சிறப்பெல்லாம் பெண்களுக்குத்தான் உரிய சிறப்பு. அவர்கள் தான் இந்த எல்லா உலகத்திலும், இந்த 7 உலகம் என்று சொல்கிறோமே, அந்த 7 உலகிலும் சிறப்பு பெறக்கூடியவர்கள் யார்? நல்ல கணவனை பெற்றவர்கள், நல்ல பெற்றோரை உடையவர்கள், நல்ல குழந்தைகளை பெற்றவர்கள். பாருங்க, இந்த 3 இடத்திலும் சிறப்பு பெற்றால் அவர்கள் இந்த உலகத்திலேயே பெரும் சிறப்பு பெற்றவர்கள். நல்ல கணவர், நல்ல பெற்றோர், நல்ல குழந்தைகள், நல்ல குடும்பம். ஆம், இதையெல்லாம் ஒரு பெண்ணால் அமைத்து தர முடியும். ஒரு எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை நல்வழிக்கு கொண்டு வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு அவர்கள் கொண்டு வர முடியும். அடுத்து பாருங்க, புகழ் பறிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வாருமன் ஏறுவோர் பீடு நடை. ஆம், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, அன்பு, ஒருவரை ஒருவர் மதித்துக் கொள்ளக்கூடிய தன்மை, இவையெல்லாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது அந்த கணவன் வெளியே செல்கின்ற போது அவன் ஒரு பெருமையோடு செல்ல முடியும். மற்றவர்களை பார்க்கின்ற போது அந்த மகிழ்ச்சியோடு பார்க்க முடியும். புகழ்பறிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுகளை. எத்தனை பேர் அவர் இகழ்ச்சியாக பார்த்தாலும் தனது மனைவி ஒழுக்கமானவள், நியாயமானவள், அன்புடையவள், வீரமுடையவள்,
கற்புடையவள், சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய பண்புடையவள் என்ற அந்த நிலைகளை எல்லாம் ஒருவன் பெறுகின்ற போது அவனுக்கு என்ன ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, அவன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெருமை, இவையெல்லாம் அந்த அந்த புகழுக்குரிய மனைவி இருக்கின்ற போதுதான். புகழ் புரிந்த இல்லலோருக்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுவோல் பீட்டடை. ஆம், சிங்கம் போல அந்த நடந்து செல்லக்கூடிய தன்மைகள் அந்த கணவனுக்குத்தான் வரும். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேர். ஆம், ஒரு குடும்பத்தின் நன்மைகள் என்பது, நிறைவு என்பது, சிறப்பு என்பது அந்த மனைவியை பொறுத்தது. அதற்கு அடுத்ததாக அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தது. அப்ப இந்த குடும்பத்தின் சிறப்பும் அந்த குழந்தைகளின் சிறப்பும் அது மனைவியை பொறுத்துத்தான், வாழ்க்கை துணை நிலைத்து பொறுத்துத்தான் அமைகிறது. அடுத்த ஸ்லைட். வாழ்க்கை துணை என்பது பெண்ணிற்கு பெருமை. வாழ்க்கை துணை என்பது பெண்ணுக்கும் ஆணுக்கும் பெருமைக்குரிய விஷயம். இது சிறுமம் என்பது கடுகளவும் கிடையாது. இல்வாழ்க்கை எனும் அதிகாரத்தில் முதல் 2 குறள்களிலும் கணவனை இல்வாழ்க்கை துணை என்பதை இல்வாழ்வான் என்பான் என்று அற்புதமாக வள்ளுவர் விளக்குகிறார். இன்பத்து பாலில் கணவனின் அன்பையும் மனைவியின் உறவையும் சிறப்பாக கூறியுள்ளார். ஒருவருக்கொரு துணை என்பதை ஆக்கபூர்வமான இல்லறம் என்கிறார். ஆம், வள்ளுவர் அந்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளிலும் அந்த பெண்ணினுடைய பெருமைகளை பற்றியும் அவருடைய உதவிகளை பற்றியும் அந்த ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை பற்றியும் அழகாக தெளிவாக ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு ஒரு ஆழமான உண்மைகளை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை வள்ளுவர் நமக்கு கொடுத்துள்ளார். அடுத்த ஸ்லைட். பெண்களின் கடமைகள். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடன். ஈன்று புறந்தருதலாம், இறைவன் தான் படைக்க வேண்டிய தொழிலை பெண்கள் மூலமாக கொடுத்து அந்த இறைத்தன்மைக்கு இணையாக அவர்களை உயர்த்தியுள்ளார். ஆகவே இந்த குழந்தைகளை பெற்று தருவது, இந்த சமுதாயத்தை தொடர்ந்து இருக்கச் செய்வது, அது பெண்களின் தலையாய கடனாக இருக்கிறது என்று பெண்ணின் தலையாய கடன் மக்களை பெற்றுத் தருவது என புறநானூறு பாடல் கூறுகிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டவர்கள்? அவர்கள் 3 பேருக்கு கடமைப்பட்டவர்கள். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என்ற 3 நிலைகளில், அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். ஒருவருக்கொருவர், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கடமைப்பட்டவர்கள். பிள்ளைகள் நன்றாக வளர்வதற்கு அவர்கள் காரணமாக இருக்கக்கூடியவர்கள். ஆக அந்த 3 நிலைகளிலும் அந்த கணவன் மனைவி 2 பேருக்கு பொறுப்பு இருக்கிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. அடுத்தது, அவர்கள் வாழ்க்கை நிலையில் எப்படி இருக்க வேண்டும்? துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. ஆம், துறந்தார்கள், சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், தனக்கென்று குடும்பம் இல்லாதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை இந்த மனித குலத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ஆக அவர்களும் உண்ண வேண்டும், அவர்களும் வாழ்க்கை வசதியோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கும் இவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஞானிகள் ஆங்காங்கே இருந்து முழு நேரமாக அந்த இயற்கையோடு ஒன்றி நின்று சமுதாய நன்மைக்காக அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இல்லறத்தார் தான் உதவியாக இருக்க வேண்டும். அதே போன்று துவாதவர்களுக்கு, முடியாதவர்கள், ஏழைகள், குறைகள் உள்ளவர்கள், அவர்களுக்கும், இறந்தார்க்கும், அதுபோன்று ஏற்கனவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தவர்கள், அவருடைய அந்த ஆன்மாக்களும் சிறப்படைவதற்கும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வந்து எல்லா துணையாகவும் இருக்க வேண்டும். அடுத்த ஸ்லைட். விவேகானந்தர் சமயத்துறவி என்றும் ஆன்மீகவாதி என்றும் உலகிற்கு அறிமுகமான விவேகானந்தர். மக்கள் தொண்டி மகேசன் தொண்டு, ஊருக்கு உழைப்பதே யோகம் என்ற வார்த்தைகளின் உட்பொருள் அறிந்து அதன்படி வாழ்ந்தவர். ஏழை மக்களிடம் இரக்கத்தையும் அன்பையும் மட்டுமல்லாது தொண்டாற்றுவதே கடமை என்றும் உண்மையான ஆன்மீகத்தை பின்பற்றியும் வாழ்ந்தவர். அடுத்த ஸ்லைட் போலாம். சமுதாயத்தை வெளிப்படைய செய்ய வேண்டும் என்றால் அதில் பெண்களின் பங்கு மிக முக்கியம் என்ற உண்மையை உணர்ந்தவர். பெண்மையையும் தாய்மையும் போற்று மிக உயர்ந்த உள்ளம் கொண்டவர்.
அமைதியாக வாழ ஆன்மீக கல்வி அவசியம் என்பதை உணர்ந்தவர். ஆன்மீக கல்வி பெண்களுக்கே முதல் கற்றுத்தர வேண்டும் என்று முயன்றவர் விவேகானந்தர். அடுத்து சுவாமி விவேகானந்தர் உலகிலே உள்ள எல்லா பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் சக்தியாகவும் தெய்வமாகவும் கருதியவர். அமெரிக்க நாட்டில் சிகோகா மாணவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சொற்பொழிவு கேட்ட அமெரிக்க பெண்மணி விவேகானந்தன் அறிவு கூர்மை கண்டு வியந்து, உங்களை போன்ற ஒரு குழந்தை வேண்டும், அதற்கு என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். அடுத்த ஸ்லைட். இதை கேட்ட விவேகானந்தர் பெண்ணிடம், அப்படியே பிறந்தாலும் அப்பிள்ளை என்னை போல் வளர்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஒருவேளை பிறக்கும் பிள்ளை என்னை போல் வருவான் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லையே. எனவே ஏன் இந்த விஷப்பரீட்சை செய்ய வேண்டும்? என்னை போல் பிள்ளை வேண்டும் என்றுதானே விரும்புகிறீர்கள் என்றால் என்னையே உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியதுடன், என் தாய் நீங்கள்தான் என்று கூறி அவள் காலில் விழுந்து வணங்கி தன்னை அவள் பிள்ளையாக்கி கொள்ள வேண்டியுள்ளார். எப்படிப்பட்ட ஒரு மகானிவார்! அவர்கள் கேட்ட கேள்விக்கு எப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார்கள். தன்னையே பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுதான் அந்த வீரத்துறவி பலரால் போற்றக்கூடிய அந்த நிலை பெற்றது. அடுத்த ஸ்லைட். இந்நிகழ்ச்சி பெண்கள் மீது அவருக்கு இருந்த மதிப்பையும் தாய்மையும் வெளிப்படுத்துகிறது. இப்பண்பாடு பாரத திருநாட்டின் பெண்கள் எப்போதும் தாயாக கருதும் உயர்ந்த வெளிப்பாடாகும். இது இந்திய பெண்ணின் பெருமைக்கான பொக்கிஷம். அடுத்த ஸ்லைட். சமூக கட்டமைப்பில் அரசியல், நிர்வாகம், எல்லை பாதுகாப்பு, நாட்டை ஆளுதல் மற்றும் போர் தரத்தில் ஆண்களை விட பெண்கள் சிறப்பாக பணிபுரியும் முடிவிட்டாலும் பெண்கள் ஆண்களுக்கு சமம். அதிலிருந்து பெறலாமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்களுடைய வாழ்வை போற்றுகின்றார். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட். தாய்மை பண்பு. பெண் தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட தனித்துவமான வாழ்க்கை என்பது மற்றும் தாய்மை என்று பல்வேறு வரம் ஏற்றுக்கொண்டால் இவரது துறவற வாழ்க்கை தந்தைவன் துறவியை முதலில் வணங்க வேண்டும் என்பது சுவாமி விவேகானந்தர் கூறுவதிலிருந்து அறிய முடிகிறது. ஆம், ஒரு மகன் துறவியாகின்ற போது கருதப்படக்கூடியவள் மகன் துறவியாக இருந்தாலும் சரி, அந்த மகன் பெண் தனக்குத்தான். உத்தமன் அடுத்த ஸ்லைட் கொடுப்பான். ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா, விட்டு விட்டு. ஆண் மக்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சரி, பாரதியார் சிந்தனைகள். பாரதியாரின் பாடல்களில் விடுதலை உணர்வே பெண்களின் உரிமைகளை எடுத்துக் கூறுவதாக, நாட்டிற்கும் பயனுள்ளதாக என்றதாக அமைகிறது. பாரதியார் வாழ்ந்த காலத்தில் பெண்கள் அடிமை வாழ்ந்தனர். இதை பற்றி தாதரன் நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமான வாழும் இந்த நாட்டிலே என்று அந்த பாரதியார் அது பெண்ணின் பெருமைகளை சொல்கிறார்கள். அடுத்த கொஞ்சம் அடுத்த ஸ்லைட் போடலாம். யார் அந்த பெண்? ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி, கொஞ்சம் பழைய ஸ்லைட் கொடுப்பான், ஸ்லைடு கொஞ்சம் கரெக்டா கொடுப்பான். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையத்தலைக்கு வா, பூணு நல்லற தோடி இங்கு பெண்ணுரு போந்து நிற்பதால் தாய் சிவசக்தியாகும். நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமா, ஞான நல்லறம் வீர சுதைத்திரம் பேணு நற்கொடி பெண்ணின் குணங்களாம், பெண்மை தெய்வத்தின் நாம். பொதுவாக நாணம் அச்சம் என்று சொல்லக்கூடிய வகையெல்லாம் பெண்கள் வீர பெண்களாக இருக்க வேண்டும்.
அவர்களும் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்ற நிலையிலே அதனை சாடுகின்றார் பாரதி. அடுத்து புது பெண்கள் உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல் வகை கற்கவும், இலகு சீருடை நாற்றி செய்து நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலக வாணுதலார் நாங்கள் பாரத தேசமுங்க உழைத்திடல் வேண்டுமா, விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்வுகள் யாவும் அழிப்பாராம், முட்டு கட்டுகள் யாவும் தகர்ப்பாராம். அடுத்த சிலை பொருள். கற்பு எனும் ஒழுக்கத்திற்கு பெண் மட்டுமே பொறுப்பு என்ற நிலை மாறி, கற்பு என்பது 2 பேருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதை கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சியிலும் அஃது பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்து விடுவோம் என்று பாரதி சொல்கிறார். அடுத்த சிலை கொஞ்சம் வேகமாக. தாய்க்கு மேல் இங்கு ஒரு தெய்வம் உண்டோ, தாய் பெண்ணை அல்லவோ, தமக்கை தங்கை வாய்க்கும் பெண் மகவெல்லாம் பெண்ணை என்றோ, மனைவி ஒருத்தி அடிமைப்படுத்த வேண்டி தாய் குலத்தை முழுது அடிமைப்படுத்தலாமா, தாயை போல பிள்ளை என்று முன்னோர் வாக்கு உள்ளதொன்றோ, பெண்மை அடிமையுற்றால் மக்கள் எல்லாம் அடிமைதானே. ஆம், தாய்மையை எப்படி போற்றி புகழ்கிறார். மனைவி என்ற நிலையில் அடிமைப்படுத்தலாமா? தனது மகனுக்கு தாய் அவள்தானே. ஆக தாய்மை என்ற நிலையில் அவள் பேறு பெற்றவள். அடுத்த சிலை. பெண்ணியக்க கதாபாத்திரத்தில் கொண்டு பாரதியால் படைக்கப்பட்ட பாஞ்சாலி சபதம் வாயிலாக பெண்களுடைய விடுதலைக்கு குரல் கொடுத்தவர், பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற கருத்தை கொண்டவர். வைய வாழ்வு தன்னில் எந்த வகையிலும் நமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் என்பதை சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லைட். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம் போதில்லையாம், அமிழ்ந்து பேரில் அறியாமையில் அவளமைதி கவலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண் அறமாகும், உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ என்று அந்த பெண்களின் வீரத்தை பற்றியும் அவர்களுடைய ஒரு அஞ்சாத நெஞ்சத்தை பற்றியும் அறிவை பற்றியும் நமக்கு பாரதி அழகாக சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் அடுத்து. புதுமை பெண். போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி, என் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான், சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போலொளி போற்று தோற்றி நின்றனை பாரத நாட்டிலே, துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிகை சாற்றி வந்தனை மாதரே, எங்கள் சாதி செய்த தவப்பயன் வாழினி என்று பாரதி வாழ்த்தி மகிழ்கிறார் புதுமை பெண்ணை. நெக்ஸ்ட். ஆண் பெண் உறவை பற்றி பேசும்போது ஓசோ அவர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பெரும்பாலான வேறுபாடுகள் ஆயிரக்கணக்கான வருடங்களில் சட்ட திட்டங்களால் உருவாக்கப்பட்டவை. அவை இயற்கை அடிப்படையாக கொண்டதில்லை. ஒரு சில வித்தியாசங்களில் பெண்களுக்கு ஈடில்லாத அழகையும் தனித்தன்மையும் தருகின்றன. ஆண் பொதுவாக தாழ்வு மனைப்பான் கொண்டவன். அதனாலே பெண்ணிடம் இயற்கையாகவே அமைந்துள்ள சிறப்பை ஏற்க மறுக்கிறான். பெண் உயிரை உருவாக்கும் வல்லமை உடையவள். ஆண் அப்படியல்ல. அந்த வகையில் அவளை விட நிலை தாழ்ந்தவன். அந்த தாழ்வு மனப்பான்மை பெண்ணை அடக்கும் ஆணின் முயற்சியில் ஈடுபடுகிறதாம். அது ஓசோவின் கருத்தாக உள்ள ஒரு நல்ல கருத்து தான். பெண்ணால் மட்டும்தான் இன்னொரு உயிரை படைக்க முடியும். ஆணுக்கு அந்த திறமை இல்லை. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் பெண்களை அடக்கி வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று அவர் சொல்வது கூட ஒரு சிந்திக்கக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கிறது. அடுத்த சிலைப்பா. பெண்கள் உண்மையான அறிவையும் ஆற்றலையும் ஆண்கள் போற்ற வேண்டும். அவர்கள் எந்த வகையிலும் தாழ்த்து பேசுவதை ஒழிக்க வேண்டும் என்று கூறுவதிலிருந்து பெண்ணின் சிறப்பை போற்றுகிறார். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அன்போடு இணைந்து வாழ்வதற்கான இத்திருமண வாழ்வு புனிதமானது. இவ்வுறவில் சலிப்பும் வெறுப்பும்
குழப்பம் ஏற்பட்டு இருவரும் மனமுறிவு நண்பர்களாகவே ஆரோக்கியமான. அடுத்த ஸ்லைடு வேணும். அடுத்த ஸ்லைடு போகலாம். அடுத்த ஸ்லைடு போயிடலாம். அடுத்த ஸ்லைடு போயிடலாம்ப்பா. அப்படி வேகமா மகரிஷியோட ஸ்லைடு பார்ப்போம். தள்ளிவா. மகரிஷி சொல்வது, பெண்ணுக்கு மதிப்பு தந்தும் பிறந்த நாட்டின் பெருமை விளக்கியும் மக்கள் தேவையெல்லாம் கண்ணியமா முறையில் அரசுக்கு உணர்த்தி பெண்ணின் பெருமையை அரசு உதவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்ப மகரிஷி சொல்லக்கூடிய சில கருத்துக்களை காண்போம். அடுத்தது, அனைத்து பொருட்களையும் தோற்றுவித்த இறைநிலைதான். எனினும் உயிர்களை தோற்றுவிப்பதற்காக உள்ள ஆற்றலை, பொறுப்பை பெண்ணிடத்துமே இறைவன் ஒப்படைத்துள்ளான். நெக்ஸ்ட், அடுத்த ஸ்லைடு. அன்னையும் ஆசானும் ஆறுயிரை காப்பானும் எனும்படி அமைந்தீர். இப்படியே பெண்ணுலகம் ஆகனால் என்னாலோ அந்நாளே துன்பமெல்லாம் போகும் நாள், இன்ப புதிய நாள் என்றுரைப்பேன். அன்னை எனும் தத்துவத்தை புவிக்கு காட்ட வந்த மின்னே விளக்கே விரிநிலவை வாழ்த்துகின்றேன் என்று மகரிஷி அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ஸ்லைடு. பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பு எனில் வேறென்ன பெருமை இதைவிட சொல்ல வேண்டும். பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார் மனமுவார். பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் பேருலக அமைதிக்கு. ஆம், பெரும்பாலும் மக்களை தான் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை உடையவர்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். இல்லறமும் துறவரமும் வேறொருவாய் இதுவரையில் கருதி வந்தார். உலக மக்கள் இல்லறத்தில் வலுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி இணையறிந்தே இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்ப துன்ப உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவரம் என்று உணர்ந்தேன். ஆம், இல்லறம் துறவரம் என்ற நிலையில் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரத்தின் முழுமை அடைய முடியும் என்பதை நிரூபித்தவர் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அடுத்த ஸ்லைடு. இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பல துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார். அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் என்று இறைநிலையை அறிய முறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்று சேர்ந்து இணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி பெற்றோம் என்று இல்லறத்தில் இருந்து கொண்டே எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் என்பதை அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் மிகவும் அற்புதமாக அதை விளக்குகிறார்கள். கற்பு என்பதை பற்றி மகிழ்ச்சியில் சொல்லும் பொழுது, கற்பு அதனை காப்பாற்ற இரு பாலர்க்கும் கடமை பொதுவே எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கை இதன் ஆட்சி மேன்மை ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போல அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம். ஆகவே கற்பு என்பது இருவருக்கு பொதுவாக இருந்தாலும் கூட அது பெண்களுக்குத்தான் சின்னம் வைக்கிறது. பெண்களின் வயிற்றில் தான் அந்த குழந்தை உருவாக ஆரம்பிக்கிறது. ஆகவே அவள் தவறானவளை கருதப்படுகிறாள். தவறு ஆண் செய்து விட்டாலும் கூட அது ஆணை பாதிப்பதில்லை. ஆகவே அந்த வகையில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இங்கு அறிவுறுத்துகிறார்கள். அடுத்த ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடு. செயற்கையை பாலோடிச்சு தூண்டுகின்றார். சில நாட்டில் அது குறைந்தோர் சீதோசனத்தால் அயற்பாளர் கரம் தொட்டு மாடி பாடி ஆனந்த களிப்படைவார் அங்கே ஒக்கும். இயற்கையில இவ்வுணர்ச்சி அதிகமான எந்த வெப்ப நாட்டிலே வாழ்வோர்களுக்கும் பயிற்சியினால் உணர்ச்சிகளை அறிவால் வெல்லும் பண்புதான் அவசியமாகும். ஆம், வெளிநாடுகள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் கைகளை கோர்த்துக் கொள்கிறார்கள், கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். அது அவர்கள் நாட்டிலே வெப்பம் குறைவாக இருப்பதால் அந்த உணர்வுகளை தூண்டுவதற்கு அது பயன்படும். ஆனால் வெப்ப நாட்டிலே வாழக்கூடிய நம்மை போன்றவர்கள் எல்லாம் அது போன்ற செயல்கள் தேவையில்லை. ஏற்கனவே இங்கு வெப்பம் அதிகமாக இருப்பதால் உடல் உணர்வுகள் தூண்டப்பட்ட நிலையில் இருக்கும். அவைகள் எல்லாம் தவிர்ப்பது நல்லது. மேலை நாட்டுக்கு அது சரியாக இருக்கலாம், நம்மை போன்ற வெப்ப நாடுகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளதல்ல என்பதை மகிழ்ச்சி அவர்கள் ஒரு அறிவுபூர்வமாக விளக்குகிறார்கள். அடுத்த ஸ்லைடு. ஒரு பெண் தன் உடலையே அர்ப்பணித்து உணவு உடை வாடகை போல் பெற்று லாபம். ஒரு இழிந்த அடிமைகளை பெண் இனத்திற்கு உலகினிலே இனி வேண்டாம். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தொழிலை செய்து பொருள் ஈட்டி காத்து உண்டு உடுத்து கடமை செய்ய விரும்ப வேண்டும். ஆம், அதாவது பெண் தனது உடலை பிறருக்காக கொடுத்து அதன் மூலமாக வாழ்க்கை நடத்துகின்ற அந்த ஒரு வாடகை வாழ்க்கை வேண்டாம். அது தேவையற்றது, அது நியாயமற்றது. அந்த பெண்ணும் வேலை செய்து பொருள் ஈட்டி அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நிலையை அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியில் துணிச்சலாக சொல்கிறார்கள். ஒரு தொழிலை செய்து பொருள் ஈட்டி காத்து உண்டுடுத்து கடமை செய்யும் உரிமை வேண்டும்
என்று பெண்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய திறமை, சம்பாதிக்கக்கூடிய திறமை, அதன் மூலம் அவர்களுடைய பெருமை எல்லாம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது, எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களில் வளமறிந்தோர் எத்தனை பேர் என்று அற்புதமாக அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய திறமையை இறைவன் தனது படைப்பு தொழிலில் பெண்களை கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலையை அவர் அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக விளக்குகிறார்கள். ஆகவே அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் பேராசிரியர் அருள்நிதி லட்சுமி அம்மா அவர்கள் ஆதம்பாக்கத்திலிருந்து நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் அருள்நிதி லட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவது அன்பராக தருமையன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? ஐயா வாழ்க வளமுடன். கேட்கலாங்க ஐயா உங்க கேள்வி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் ஐயா அம்மா நீங்க தான் பதில் கொடுக்குறீங்களா? இப்போ வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஒரு பெருமாள் ஐயா இப்போ பதில் கொடுக்கலீங்களா? நீங்க கொடுக்குறீங்களா கேள்வி பதில்? ஆமா, பெருமாள் ஐயா நம் வேலை நிமித்தமா போக வேண்டியது ஒரு அர்ஜென்ட். அதான் அவசர அவசரமா அதான் அவரு பார்க்க முடிஞ்சது. நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னாருங்கம்மா. அந்த மகான்கள் வரிசையில பெண்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்லா சிறப்பா அழகா சொன்னாங்க. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் அது. நீங்க அது உங்கள்கிட்ட கேட்கறது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். மகரிஷி அவர்கள் பெண்களுக்கு மற்ற மகான்களோட அதிகமாக கொடுத்து கொண்டு வந்தாங்க. அதுல பெண் ஆசிரியர்கள் எண்ணிக்கை நிறைய இருக்குது. நிறைய சிறப்பா நல்லா ஓப்பனா எடுக்கிறாங்க. ஆனா நிர்வாக அளவுல பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்காங்க. பெண் ஆளுமைகள் நிறைய இருக்காங்க. மன்ற அறக்கட்டளை மண்டல அளவுல அறக்கட்டளை அளவுல பாத்தீங்கன்னா ட்ரஸ்டீஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த அதுல பார்க்கும்போது எண்ணிக்கை குறைவா இருக்கு. அதை நீங்க உங்களை போன்ற ஆளுமைகள்லாம் ஐயா கிட்ட சொல்லி, அதான் ஐயா எக்ஸ்டென்ஷன்ல டைரக்டரேட் எஜுகேஷன் இருக்கிறதுனால சரி அவர்கிட்ட வைக்கலான்னு இந்த கேள்வி வச்சேன். நீங்க அதை கொண்டு போங்கம்மா. அது கொஞ்சம் அந்த அளவுக்கு மகரிஷி எப்படி இந்த பெண்ணுக்கு மற்ற மகான்களோட அதிகமா முன்னுரிமை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நிர்வாகத்திலையும் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. நல்ல ஆளுமைகள்லாம் நிறைய பேராசிரியர்கள்லாம் நல்லா அருமையா கிளாஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் தொண்டு செய்யறாங்க. எதெல்லாம் நல்லா சிறப்பா இருக்கு, நல்ல மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நிர்வாக அளவுல மற்ற கல்வி நிறுவனங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது நிர்வாக அளவுல அவங்களுடைய பங்கேற்பு கொஞ்சமா இருக்குங்கம்மா. அது என் பார்வைக்கு அது கொஞ்சம் அந்த குறைபாட்டை நீ உங்களை போல ஆளுமைகள்லாம் ஐயா கிட்ட சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லி தலைவர் ஐயா கிட்ட கொண்டு போய் அதை கொண்டு இன்னும் நல்லா இருக்கும், திறம்பட இருக்குன்னு என்னுடைய கருத்துமா. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாழ்க வளமுடன் ஐயா. ஆனா நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக திறன் என்பது பெண்களை விட ஆண்களுக்கு சற்று அதிகமா தாங்கய்யா இருக்குது. அந்த டீல் பண்றது, பீப்புளோடைய மென்டாலிட்டியை தெரிந்து கொள்வது, அவங்களை யாரை எப்படி தட்டி கொடுத்து நம்ம பணி செய்ய வைப்பது, இது போன்ற திறன்கள் எல்லாம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்டை நம்ம நோட் பண்ணதாங்க வேணும். பெண்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை ஊக்குவிப்பதும் சிறப்பானதுதான். ஆனா நம்ம இதுலயும் இருக்கிறாங்க, ஆழியார் அறிவு திருக்கோயிலையும் நம்ம இவங்க எல்லாம் இருக்காங்களே, அருட்செல்வி அம்மா இல்லன்னு மொத்தமா இல்லைன்னு சொல்ல, விரல் விட்டு இருக்காங்க. அது என்ன அதிகப்படுத்தலாமான்னு கேக்குறேன். கட்டாயமாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தங்களின் சார்பாக நாம பேசுவோங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நர்மதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நர்மதா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோமா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நெட்வொர்க் இஷ்யூ போலம்மா, வெளியில போயிட்டாங்க போல. சரிங்கம்மா, மறுபடியும் வந்தா நான் கொடுக்குறேம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அம்மா கிட்ட நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறோமா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க சங்க வளமுடன் காலத்தை சங்க காலத்தை பத்தி ஐயா சொன்னாருங்க. அப்போ பெண்களும் ஆண்களும் சமமா இருந்தாங்களாம்மா? ஆமாம்மா. அப்ப பாத்தீங்கன்னா ஔவையார் போன்ற பெண் புலவர்கள்லாம் அறிவு சார்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், கண்ணகி எல்லாம் பாருங்க, அந்த காலகட்டத்திலேயே கணவனுக்கு ஏற்பட்ட அநீதிக்காக மன்னனுடைய அரசவை வரை சென்று அவ வாதிட்டு இருக்கிறா பாருங்க. நியாயம் கேட்டு வாதிட்டு இருக்கிறா. அப்ப அந்த அளவுக்கு அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அளவு அவங்க அறிவுத்திறமும் வாய்ந்திருக்கிறாங்க. அது நாளடைவுல தான் அது அப்படியே போய் மாறி 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 இந்த பெண்ணடிமை, ஆணாதிக்கம் இதெல்லாம் வந்ததா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நல்ல சுதந்திரத்தோட தான் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்களா? ஆமா. ஔவையார்லாம் பாருங்களேன், 3 ஔவையார் இருந்ததா சொல்றாங்க இல்லையாமா? நல்ல அறிவுசால் பெண்கள் இருந்துதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பயிர் தொழில் என்பதை செய்ய முதல்ல வேட்டையாடிட்டு இருக்கிறாங்கம்மா. அதுக்கப்புறம் பயிர் தொழில் என்பதை செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இன்னும் அறிவு மனிதனுக்கு அதிகமாக அதிகமாக வேற வேற பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆண்கள் வெளியில சென்று பணம் சம்பாதிப்பது உயர்வான வேலை என்றும், வீட்டுல பெண்கள் குழந்தைங்களை பராமரிச்சுக்கிட்டு சமையல் செய்து வாழ்வது மட்டமான வேலை என்னும் காலப்போக்குல சொல்லப்பட்டுருச்சு. அதனாலதான் இந்த பெண்ணடி இது மட்டும் அது ரொம்ப உயர்வான வேலை அப்படிலாம் வந்துதான் அதுக்கப்புறம் இந்த ஆணாதிக்கம், பெண்ணடிமை இதெல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நம்ம பாரதியார், பாரதிதாசன், சுவாமி விவேகானந்தர் போன்ற ஞானிகள்லாம் தோன்றி இந்த பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிர்த்து கூக்குரல் இடுறாங்க இல்லையா? தந்தை பெரியார் போறவங்க எல்லாம். இதுல மேக்சிமம் நமக்கு நினைச்சு பார்த்தோம்னா நம்ம ஆசான அருட்தந்தை அவர்கள் தான் அவங்கெல்லாம் ஒரு படி செய்தாங்கன்னா, அதுக்கு மேல ஒரு படி இந்த ஆன்மீகத்தை கொடுத்த, இந்த பெண்களுக்கு ஆன்மீகத்தை கொடுத்த பெருமை நமது ஆசான அருட்தந்தை அவர்களையே சாரும் இல்லையாமா? இல்லைன்னா நாமெல்லாம் இதை பத்தி இப்ப பேச முடியுமா சொல்லுங்க? பேச முடியாது. முடியாது. நேரம் நாமெல்லாம் என்ன பண்ணிருப்போம்? வீட்டுல வேலை செய்து கொண்டோம், அலுவலகத்துல பணி செய்து கொண்டோம், அப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடி இருப்போம். இன்னைக்கு வேதாத்திரியத்தை பத்தி பேசுறோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு ஆசான அருட்தந்தைக்கு நாம எப்பயுமே நன்றி கடன் பெற்றுக்கிறோம். கட்டாயமா இந்த பெண் குலம் ரொம்பவே நாம ஆசானுக்கு நாம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். புலவர்கள் 12 தானம்மா சொன்னாரு? பெண் புலவர்கள் 12? எனக்கு அந்த நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்துச்சுமா, 12 தான் சொன்ன மாதிரி இருந்தது. நன்றிங்கம்மா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது ஒரு வார்த்தை, அதாவது பெண் தாய்ப்பால் உயிர்ப்பால் கொடுக்கறது முதல்ல குழந்தைங்களுக்கு பெண் தான் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா இறைவன் தான் ஒரு உயிரை தோற்றுவிக்கிறது, இறைவனுக்கு தான் உள்ள மிகப்பெரிய பொறுப்பு இல்லையாமா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெண்ணினத்துக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம பெண்ணினத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதுதான் ஒரு உயிரை உண்டாக்கி அதனை நம்ம வயிற்ற காக்குறோம் இல்லையா? காத்து அதை ஈன்று அந்த குழந்தை அதுக்கு அறிவு வரும் வரை அதை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் பெண்ணுக்கு தான் உண்டு. அதனாலதான் பெண் என்பவள் போற்றத்தக்கவள் என்று எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க முகத்தை பார்க்க முடியல, வீடியோ இல்ல. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக நர்மதா அம்மா, வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். நர்மதாமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? மைக் ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நர்மதா ஈஸ்வரமூர்த்தி பேசுறேங்கம்மா. ஈஸ்வரமூர்த்தி ஐயாவுக்கு பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுங்கிறாங்க ஐயா. ஐசியூல இருக்காங்க. மகரிஷியே உள்ள இருந்து அவர் ரெக்கவர் ஆகி வெளியே வரணும்னு வாழ்த்துனாங்கம்மா. கட்டாயம் வாழ்த்துறோமா. ஐயா அவர்கள் நல்ல விரைவில் குணநலம் அடைய நாங்க எல்லாரும் வாழ்த்துறோமா. மகரிஷி குருவின் நினைவில் நின்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நாங்க வாழ்த்துறோமா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. லட்சுமி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, பெண்ணின் பெருமை தாமா. ஏன்னா மகான்களின் பார்வையில
ஒவ்வொரு ம் பெண்ணும் இப்ப வந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அதுவே ம் வந்து ஒரு பெருமைதாம்மா நமக்கு. ஆமா கண்டிப்பா. அது அதே இதுலயும் இப்ப ஆண்களும் வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிட்டு போறாங்க. ஏன்னா இப்ப பெண்கள் ஜாஸ்தி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ம் ஆண்கள் வேலைக்கு போறது கம்மியாயிடுச்சு. ம் அதுவும் வந்து ஒரு கஷ்டமா இருக்குமா. ஏன்னா ம். அடிமைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க பெண்கள் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஆண்கள் கொஞ்சம் ம் கொஞ்சம் அடிமைப்பட்டு இருக்காங்க. அது ஏமா ம் இந்த மாதிரி சூழ்நிலை அமையுது? இல்லம்மா நான் என்னுடைய இது என்னன்னா நாம தான் அப்படி நினைச்சுக்கிறோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்கு வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்க ஆண்கள். அவங்க வந்து நல்ல ஒரு மாதிரி முதிர்ச்சி வந்துடுச்சு. இப்ப என்னன்னா முதல்ல சமையல்னா பெண்கள் தான் செய்யணும்னு இருந்தது போக இப்ப அந்த ம், ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வீடுகள்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மகன் மருமகன் இவங்க எல்லாம் பாக்குறோம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒய்ஃபுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து நல்ல ஒரு குரோத்தை தான் காட்டுது. நீங்க வந்து வேற எதுல ம். நீங்க அதுல சுதந்திரம் போனதாக நீங்க நினைக்கிறீங்கம்மா? பெண்கள் வந்து எப்பயுமேமா நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அளவோட பயன்படுத்தும் போதுதான் இந்த பெண்ணினம் என்பது சிறப்பாக கருதப்படும். அப்படிதானம்மா? அது கண்டிப்பா. ம். அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக மகரிஷியா தான் சொல்லுவாங்க. கற்பு நெறி என்பது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரண். அதை இல்லாம நம்ம உடை உடுத்துவதிலிருந்து ஒரு கண்ணியமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம பெண்கள் வந்து பின்பற்ற வேண்டும். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வேதாத்திரிய கல்வி கிடைக்கும் பொழுதுதான் இந்த பெண்ணின் பெருமையை முழுமையாக அவர்கள் உணர முடியும். இல்லையாம்மா? கண்டிப்பா. எவ்வளவு பெரிய கண்டிப்பா. பொறுப்பை இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா நீங்க ஆமா. நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த வேதாத்திரிய திட்டங்கள் 14 இப்ப நம்ம மகரிஷி பிறந்த இந்த மாதத்துல நாம எல்லாம் ஆ. பேசிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. இந்த சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்னு இந்த 7வது திட்டமா மகரிஷி அதுல வச்சிருக்காங்க. ஏன் அப்படி ம், வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப நீங்க போரில்லா நல்லுலகம்னா போர் ம். இருந்தா அமைதி இருக்காது அப்படிலாம் நமக்கு நினைக்க தோணுது. அதெல்லாம் கரெக்ட் ரீசனா தான் இருக்கு. ஆனா இந்த சிறப்புணர்ந்த பெண் மதிப்புனா பெண்களை சிறப்பாக மதிப்பதன் மூலம் எப்படி நமக்கு உலக அமைதி வந்துடும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுதுதானம்மா? கண்டிப்பாம்மா. சரி. அப்ப அங்கதான் மகரிஷியினுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியுது. என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண் என்பவள் ஒரு உயிரை தோற்றுவித்து அதை வளர்க்கும் மிகப்பெரிய பொறுப்பும் அவள்கிட்ட இருக்குது. அப்ப அந்த சந்ததிகள்கிட்ட நாம நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுத்து வளர்க்கிறப்ப அதுதான் ஃபியூச்சர் ஜெனரேஷனா மாறப்போகுது. கரெக்டாமா? சரி. அப்ப சரி. இவங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை தோற்றுவிச்சிட்டோம்னா இந்த பெண்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னா அவ என்ன பண்ணுவா அந்த குடும்பத்தையே அந்த குழந்தைகளை வளர்க்கும் போதே நல்ல கருத்துக்களை சொல்லி வளர்க்கும் பொழுது எதிர்கால சமுதாயம் மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக மாறும். அதன் மூலம் உலக அமைதியை பெறலாம் என்று அழகா சொல்லியிருக்காங்கம்மா. அதனால கண்டிப்பா. நம்ம அதான் மகரிஷி சொன்னது நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கதான் செய்யுது. சில நேரங்கள்ல பெண்கள் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி சில இடங்கள்ல இது தவறுகள் நடக்கதான் செய்யுது. கரெக்ட் தானம்மா? சரிம்மா. சரி. சரிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றி அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி அம்மா. சிறப்புங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க அம்மா கிட்ட உங்க சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வந்திருக்காங்கம்மா. லட்சுமணன் காந்திமதி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஐயா சிறப்பா சொன்னாரு. மகான்களின் பார்வையில் பெண்ணின் பெருமை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாரு. உண்மையாலும் பெண்கள் வந்து மதிக்கக்கூடியவங்க தான், போற்றக்கூடியவங்க தான், எல்லாமே ஓகேம்மா. அதை இன்னைக்கு ஆண்கள் வந்து உணர்ந்து பெண்களுக்கு மதிப்பும் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் இன்னைக்கு நவீன காலத்து இந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து படிச்சுட்டோங்கிற ஒரு மோகத்துல அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், குடும்ப நிர்வாகங்கள் பண்ணக்கூடிய எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வர்றான்னா இப்போ நாத்தனார் குழந்தனார் அந்த மாதிரி இந்த நாத்தனார் மனைவி அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரப்ப அவங்களுக்குள்ள எண்ண அலைகள் வந்து ரொம்ப, அதாவது எப்படி மிஸ்மேட்சிங் ஆகுறது, அது அங்கே வந்து ஒரு ஆண் தான் வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்படுகிறான். அப்போ அவங்களுக்கு தேவையான சுதந்திரங்கள் அத்தனையும் கொடுக்கப்பட்டு எல்லாம் செஞ்சாலும் பெண்ணின் வந்து பெண்ணுடைய இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அது சிட்டி லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஒரு அது என்ன சொல்றது, அது நீங்களே எல்லாம் பார்க்குறீங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து அது ஏன் அப்படி நடக்குது? ஒரு பெண்ணை பெருமையா நடத்தி இந்த பாரத பூமியில் நம்ம நினைக்கிறோம். பட் இன்னைய சூழல்ல வந்து அவங்க நடந்துக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நான் பொதுவான விஷயமா நான் கேட்குறேம்மா, இது ஏன் இப்படி நடக்குது? அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து வந்தவங்க தான். பட் அவங்களே வந்து அதுக்கு ஆண் தவறுகள் செய்யறதுக்கும் பெண் காரணமா தானே இருக்கிறா இன்னைக்கு. அது ஏன் இந்த மாதிரி நடக்குது? வாழ்க்கை வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு கருத்து தானங்கய்யா. இது என்ன ஆச்சுன்னா, நாம வந்து அடிமைத்தனத்திலே இருந்த இந்த பெண்கள் நமக்கு சுதந்திரம், கல்வி, சுதந்திரம், வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைத்த பிறகு அதை ஏனோ அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி தன்னுடைய நிம்மதியையும் இழந்து நம்ம அந்த குடும்பத்தினுடைய நிம்மதியையும் இழந்துடுறாங்க. என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னா, நாம இவங்களுக்கெல்லாம் வேதாத்திரிய கல்வியை நம்ம கொடுத்தோம்னா மேபி இவங்கெல்லாம் கொஞ்சம் மாறலாம். நீங்க சொல்றது கரெக்டு தான். மகரிஷியே சொல்றாங்க, ஆடை அலங்காரங்கள்ல நாம கவனத்தோட இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கற்பு என்ற நிலையில, கற்பு இந்த சென்ஸ் நாட் ஓன்லி இந்த செக்ஷுவலா இருக்கிறது மட்டும் இல்லைங்கய்யா, நாம வந்து நடை, உடை, பார்வை, கண்ணியம், பேச்சு எல்லாத்துலயும் கண்ணியம் காக்கணும். இதை பத்தி எல்லாம் உலக நாடுகள்ல சுவாமி விவேகானந்தர் மிக பெருமையாக இந்திய பெண்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நமது சுவாமிஜியும் அப்படிதான் பெண்களுடைய கற்பு நெறிய பத்தியும், அதுவும் பர்டிகுலரா இந்திய பெண்களை பத்தி மிக பெருமைப்பட வெளிநாடுகள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட அந்த பெண்கள் நம்மளுடைய வேல்யூஸை உணரணும். அதை உணரச் செய்ய வேண்டியது கல்வி நிறுவனங்களும் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். அவர்களுக்கு மிகச்சிறந்ததொரு ஆன்மீக கல்வியையும் தர வேண்டும். அப்படி தரும் பொழுதுதான் ஒரு மாற்றத்தை நாம உருவாக்க முடியும். இப்ப பாருங்களேன், நாம உலக சமுதாய சேவா சங்கம் பல கல்லூரிகளுக்கும் இதுக்கும் ஸ்கூலுக்கும் போய் நாம எல்லாம் பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நாம இன்னும் கொஞ்சம் நம்மை போன்றவர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய முயற்சி செய்து அவர்களுக்கெல்லாம் இந்த கல்வியை கொடுக்கும் பொழுதுதான் ஒரு மாற்றம் என்பது வரும்னு நான் நினைக்கிறேன். சரிங்கம்மா, சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கேலக்ஸி MO1, உங்க பேரை சொல்லிட்டு நீங்க அம்மா கிட்ட பேசலாம். அன்மிட் கொடுத்துருக்கோம். கேலக்ஸி MO1 அன்மிட் பண்ணிட்டு நீங்க அம்மா கிட்ட பேசலாம். அடுத்த அன்பராக விவோ, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. நான் பேசுறது கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதுமா? யாரும் அன்மிட் பண்ணிட்டு வரல. ஓகேம்மா. விவோ, நீங்க உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடனம்மா. அம்மா, இப்ப ஒரு ஐயா கேட்டாங்க, அதுக்கு கான்ட்ரா அப்படி என்னோட கதைங்கம்மா. என்னோட மேரேஜ் ஆல்மோஸ்ட் 30 கிராஸ் ஆன பிறகு கல்யாணம் ஆனது. அப்பா அம்மா 2 பேரும் வயதானவங்க. அப்படியே கல்யாணம் போய் ஒரு எதிர்பார்ப்பு போனா அங்க எல்லாமே உள்டா. கல்யாணம் ஆகி அடுத்தடுத்து நிறைய ப்ராப்ளம், ஆக்சிடென்ட், எப்படியெல்லாம் அது கூட ஒரு குழந்தை. சோ ஒரு காலத்துக்கு ஹஸ்பண்ட் எந்திரிச்சு நடக்கக்கூடிய நிலைமையில இல்ல. மொத்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். இன்ன வரைக்கும் அந்த பொறுப்பு எடுத்துட்டு போறேன். எங்க அம்மா வீட்டு பக்கம் ஆகட்டும், எங்க மாமியார் வீட்டு பக்கம் ஆகட்டும், எங்க வீட்டுக்காரர் இங்க விட்டு கொடுக்கறது இல்ல. ஆனா அவர் அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்றாருங்கம்மா. ரீசெண்டா கூட அவருக்கு ஒரு வேலை இல்ல, என்னோட தாய் செயினை வச்சு அவருக்கு வண்டி லோன்ல போட்டு கொடுத்தேன். அதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட் இப்போ உட்காந்து கணக்கு போடலாம் அப்படின்னா ஒரு மாதிரி எதிர்த்து பேசுறாரு. பையன், வளர்ந்த பையன் இருக்கு வீட்டுல. அவன் ஒண்ணு பேசினா அவனுக்கு அப்பாவோட மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும், அவாய்ட் பண்றேன். அதுவும் அவரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. நான் ஒருத்திதான் வேதாந்தத்துல இருக்கேன், அதனால நான் ரொம்ப பொறுமையா போறேன். இதுல இருந்து எப்படி வரணும், அவரை எப்படி வழிக்கு எடுத்துட்டு வரணும் எனக்கு தெரியலங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. வருத்தப்படாதீங்க.
என்னன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பெண்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப எப்படி இது நம்ம எல்லாம் மேல வரணும் அப்படின்னா, நீங்க தவம் செய்யுங்க, தினம் அவரை வாழ்த்துங்க. மகரிஷி சொல்றாங்க பாருங்க, வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமேன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இத்தனை சக்தியையும் பெண்ணினத்துக்கு தாங்க முடியும்னு நினைச்சுதான் இவ்வளவு கஷ்டமும் இறைநிலை கொடுக்கிறது. நீங்க அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றப்பதான் நீங்க யாருங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். அதனால நீங்க வருத்தப்படவே கூடாது. நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சுதான் நமக்கு ஒரு பிரச்சனை வருது. அதுல இருந்து நீங்க எப்படி இவ்வளவு நாள் துணிச்சலோடு இருந்தீங்களோ அதே போல இன்னமும் நீங்க முயற்சி செய்யணும். நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த பாருங்கம்மா, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி பிக்ஸ்டு. நம்ம சொல்றோம் இவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க, அது முதலே நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பையும் அந்த ஆணுனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பையும் தான் அந்த மேட்ச் நடக்குது இல்லையா? இப்ப இதுதான் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இதை நான் எப்படி பெஸ்டா வாழணும்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர, இது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு அப்படின்னு நம்ம என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது. தட் இஸ் கிவன். அது கொடுக்கப்பட்டு விட்டது. நான் இதை எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தணும், அதுலதான் உங்களுடைய தனித்திறமை அடங்கி இருக்குது. அதனால முடிந்தவரை போராடுங்கள். நான் போராடிட்டு பட் பையன் என்னன்றான், நீங்க எதுக்கு அப்பாவுக்கு அவ்வளவு இது அவங்க அப்பா மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்குங்கம்மா. இவ்வளவு நாள் அவன் தான் நிறைய அவாய்ட் பண்ணி அவனுக்கு தெரியாத மாதிரி இருக்கு. இப்போ அவனும் ஒரு 21 இயர்ஸ் அவன் பாக்குறான். எனக்கு தெரியுதுமா, நீங்க எனக்கு பொய் சொல்லாதீங்க, அப்பா என்ன பண்றாரு எனக்கு தெரியுது. எனக்கு அவங்கக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு கஷ்டமா இருக்குங்கம்மா. அதுதான் மகரிஷி சொல்றாங்க பாருங்க, பெண் என்பவள் தையலால் அப்படின்னு எதுக்கு அவளுக்கு பேர் வச்சாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தையும் பிற குடும்பத்தையும் அப்படியே சேர்த்து வைக்கக்கூடிய தையல் எப்படி 2 பீஸை சேர்த்து வைக்குதோ அது மாதிரியான பொறுப்பு இந்த பெண்ணுக்கு இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்க பையனுக்கும் அவன் சின்ன வயசுல அவனுக்கு தெரியாது, நீங்க எது வேணா மறைச்சிடலாம். இப்ப அவனுக்கு அறிவு வளர்ச்சி வந்துருச்சு இல்லையா? அப்ப அது அவன் வரதான் செய்யும், அவனுக்கு அந்த உணர்வு வரதான் செய்யும். அதை நாம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையம்மா. எவ்வளவு நாள் நீங்க போட்டு மறைச்சு வைக்க முடியும்? கரெக்டா? அதனால நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உங்களால் இயன்றவரை முயற்சி செய்யுங்கள். நாளும் உங்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள். அவருக்கு மனமாற்றம் என்பது நடைபெறும். எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. உங்களால இதுல இருந்து வெளிவர முடியும். ஒருவருள் உங்களுக்கு கட்டாயம் துணை நிற்கும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஐயாவோட இந்த பெண்ணின் பெருமை. நல்ல விதமா நல்ல இதா நீங்க நிறைய தெளிவா நல்ல விளக்கங்கள் கொடுக்குறீங்க அம்மா. மகான்களின் பார்வையில் பெண்ணின் பெருமைன்னு மகான் ஐயா கொடுத்திருக்காங்க. அப்ப மகான்கள் முன்னோர்களே சொல்லியிருக்காங்களே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதனுடைய பொருள் என்னங்கம்மா, விளக்கம் என்னங்கம்மா? அதுதான்மா. அதாவது ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு இதை உருவாக்கவும் முடியும். இப்ப பாருங்களேன், ராமாயணத்துல எந்த ஒரு பெண்ணு, கைகேயி என்ற ஒரு பெண் நினைச்சதுனால என்னாச்சு, அந்த இதுல ஒரு பிரச்சனையே உருவாக்கிட்டா இல்லையா? அழிக்கவே செஞ்சுட்டா இல்லையா? சீத்தை என்ற ஒரு பெண் இருந்தா அவ அப்படியே அந்த இதை அப்படியே கற்போட இருந்து பெருமைக்குரியவளாக வாழ்ந்தாள். இப்ப அந்த கைகேயி என்பவள் பூனி என்ற பெண்ணின் பேச்சை கேட்டு ஒரு அழிவை தந்திருக்கிறாள். அப்ப ஒன்னு உருவாக்குவதும் பெண்ணு கையில தான் இருக்கிறது, அழிப்பதும் பெண் கையில தான் இருக்கு. அப்ப நாம பெருமையை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்காம நம்ம கிட்ட இருக்க குறையையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம மகரிஷியினுடைய பெருமை. மகரிஷி சொல்லுவாங்க, நாம பெண்ணினத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, பொண்ணு நகை இருக்கு இல்லையாமா, அது மேல நமக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. பல வீடுகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த நகையினால பல பிரச்சனைகள் வரும். எதுக்கு நமக்கு ஆதி காலத்துல அப்ப எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பயிர் தொழில் பண்றவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறப்ப ஒருவேளை அந்த விளைச்சல் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணுக்கு நகை போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதை வித்தோ அடமானம் வச்சோ அவங்க அந்த இதுல இருந்து வெளியில வந்துடுவாங்க. பிறகு அந்த பயிர் நல்லா விளைஞ்ச உடனே அதை திருப்பி மனைவி கிட்ட கொடுப்பாங்க. இப்படி அவனுக்கு தொழில் உதவுவதற்காக தான் பெண்ணுக்கு நகை போட்டு அந்த காலத்துல எல்லாம் திருமணம் பண்ணியிருக்காங்க. அது நாளடைவில் இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம அந்த வரதட்சணை இந்த மாதிரி ஓவரா இதாகி பெண்களுக்கே இப்ப பாத்தீங்கன்னா நகையை போட்டுக்கிட்டு அதனால கொள்ளை சம்பவங்கள்லாம் நம்ம பாக்குறோம். இதையும் மகரிஷி
மகரிஷி தவிர்க்கணுங்கிறாங்க. 2வது என்ன சொல்றாங்கன்னா இந்த பட்டு உடைகளையும் தவிர்க்கணும் அப்படின்றாங்க. அந்த இந்த இந்த பட்டு மேல பல்லாயிரம் புழுக்கள் ஒரு பாடல்ல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஒரு தடவை ஆமாம்மா. மகரிஷி ஒரு பாடல் ஒரு அம்மா கோயில்ல ரொம்ப அருமையா பாடிட்டு இருந்தாங்களாம். அந்த கான குரலை நினைச்சு பாக்குறப்ப அந்த அம்மா ஒரு பளபளக்கும் பட்டாடையை உடுத்தி இருந்தாங்களாம். இப்ப நம்மளை போன்ற பெண்கள்லாம் நாம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் ஞானிகள் எல்லாம் அவர்களுடைய மன கிடக்கைகளை ஒரு கவிதையின் மூலமா எழுதுறாரு பாருங்க. பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்து பட்டு என்னும் கொடிய பாப குறிப்பை உடுத்தி சொல்லாயிரம் கோத்து துதிபாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல்லெங்கே செயலெங்கே என்று கேட்கிறார். சரியாம்மா? அப்ப நாம இந்த அவ்வளவு புழுக்களை கொன்னு பட்டாடைய உடுத்தி நீ போய் இறைவன்கிட்ட சொர்க்கத்தை வேண்டுவதனால என்ன பலன், நீ சொல்றது என்ன செய்யறது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அது மாதிரி இந்த 3 இதையும் மகரிஷி எடுத்து சொல்றாங்க. ஆடை அலங்காரங்களில் கவனம் தேவை, பட்டாடைகளை தவிர்க்க வேண்டும், பொன்னகைகள் மீது அதிக ஆசை கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் மகரிஷி பெண்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லி அதையும் நிவர்த்தி செய்ய சொல்லி சொல்றாங்க. நன்றிங்கம்மா. சரியான தெளிவான விளக்கம் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கேலக்ஸி MO1 நீங்க உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறோம். நீங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். ஹலோ, பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. அம்மா, அந்த இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரி பேசினாங்க இல்லையா, அதாவது அவருக்கு வந்து அவங்களுக்கு தப்புன்னு தெரியுது, குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம். சங்க காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய போர்களையும் நடத்திக்கிட்டு குடும்பங்களையும் நிர்வகிச்சு அவ்வளவு சிறப்பா வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாமே நம்ம அவங்களுடைய பதிவுகளை தான் எல்லாமே வாங்கி வந்திருக்கிறோம். கருமைய பதிவா அவங்களுக்குள்ள ஜீனும் நமக்குள்ள இருக்கலாம், ஓகேவா? ஆனா இப்ப காலகட்டங்கள்ல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவு நம்ம வேதாத்திரியால அறிவுல உயர்ந்து நின்றாலும் சில இடங்கள்ல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்களை வந்து முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வாய பேசாத, நீ பேசாம இரு, பேசாம இருந்தா அதே போதும், உனக்கு ஒரு கருத்தும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க தவறான வேவ்ஸ்ல தான் போறாங்க அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. இந்த இடத்துல போனா வீட்டுக்காரங்க யாரு போறாங்கன்றீங்க? ஆண்கள் போறாங்கன்றீங்க? ஆண்கள் வீட்டுக்காரங்க போறாங்க. சரிம்மா. போறாங்க. ஆனா அவங்க தவறான வேவ்ஸ்ல போறாங்க. இதுல போறதுனால நிறைய பாதிப்பை நம்ம 2 பேருமே சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது வருதுன்னு தெரியுது நம்மளுக்கு முன்னக்கூட்டியே. நம்ம அருள் தந்தை கொடுத்திருக்க மேன்மையான பயிற்சிகள் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிய வந்தாலும் நம்ம கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது கணவர்கிட்டயோ குழந்தைங்கள்ட்டயோ முன்வைக்கும் போது உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க அமைதியா இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம தவறுன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதை தப்புன்னு அவங்க நம்ம சொல்ல கருத்துக்களை வந்து அவங்க புரிஞ்சுக்கிடவோ அதை ஏத்துக்கிடவோ அந்த கருத்துக்களை நிறைவேற்றுறதுக்கும் அவங்க மனசு வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்ப இது வந்து பெண் அடிமைங்க தானம்மா. அதாவது பெண்கள் பார்ட் ஆஃப் த பெண் அடிமை தான் நீங்க சொல்றது. என்னன்னா இப்ப எப்படின்னா இப்படியேதான் நாம பழக்கப்படுத்திட்டாங்க. நம்ம அம்மாங்கெல்லாம் இப்படி இருந்துட்டாங்க. சரியா? அவங்க பெற்றோர்களை பார்க்கறாங்க, அவங்க வளர்ந்த விதம் இருக்கு, அதை வச்சு சில ஆண்கள் இப்படி நடந்துக்கிறாங்க. அப்ப நாம என்ன மகரிஷி சொல்றாங்க, ஞானமே ஆனாலும் உன் குடும்பத்தை பகைத்து கொண்டு நீ வந்து பெறணும்னு அவசியமே இல்லை, குடும்பத்தோடு இணைந்து வாழ்ந்துதான் நீ வரணுங்கிறாங்க. அப்ப நாம என்ன பண்ண முடியும்? நம்மளால நீங்க கேட்கிற கேள்வி, நான் ஒரு சாதாரண பெண், நான் வேதாத்திரியத்தை கத்திருக்கிறேன், ஆனா எனக்கு இது அநியாயம்னு தெரியுது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? நமக்கு மகரிஷி சொல்லி கொடுத்த தவ பயிற்சிகளை செய்து, இதுதான் என்னுடைய பதிவுகளை நான் கழிப்பதற்கான வழி. நல்ல தவம் செய்து அவங்களை தினம் வாழ்த்தி அவங்களுக்கு மனமாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம ஒரு நல்ல ட்ரூ வேதாத்திரியன்னா எப்படி தெரியுமாமா, நம்மளுடைய நடை உடை பாவனைகளை வைத்து அவங்களே திருந்தி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளிடமே ஒரு மாற்றத்தை நாம கொண்டு வரணும். நமக்கே தெரியலமா, நமக்குள்ள நீங்க வேதாத்திரியத்தை கற்க நமக்குள்ள என்ன மாற்றம் நடைபெறுதுங்கிறத பல பேர் சொல்றாங்க. அவராலதாங்கம்மா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா, ஓப்பனா சொல்றேன், குருவுக்கு நான் சரண்டர் தான் என்னைக்குமே. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா அவர் கொடுத்த பயிற்சிகளை நான் செய்யறது பிளஸ் அவரை கடைபிடிச்சு அவரோட கையை பிடிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து என்ன இந்த வில் பவர்ல இந்த குடும்பத்தை ரன் பண்ணி போய்கிட்டு இருக்கிறேங்கம்மா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன். அதுதான்மா பல பெண்களுடைய மிக சிறந்த வாழ்த்து. அதுதான்மா எல்லாரும் நாம சொல்றது அதுதான் இல்லையா? நாம இது இல்லைன்னா நாம எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம்? அக்கம் பக்கம் குறை பேசிக்கொண்டு
டிவியில கண்டிப்பா சீரியலை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டு இப்படிதான் நம்ம வாழ்க்கை நகர்ந்திருக்கும் இல்லையா? இதுல கண்டிப்பா வீட்டு பிரச்சனைகளையே திருப்பி திருப்பி அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதனால வருத்தம் ஏற்பட்டு கவலை இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப நம்ம வேதாத்திரியத்தை கத்துக்கிட்ட பிறகுதான் இதுதான் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இதை நான் எப்படி சிறப்பாக வாழ்வது, இதுல அக்செப்டன்ஸ் இருந்து குருவே ஏத்துக்கிடுறோம் எனக்கு ஏத்துக்கிடுறோம் வழிகாட்டுச்சு. கண்டிப்பா ஏத்துக்கிடுறோம் கண்டிப்பா ஏத்துக்கிடுறோம் அக்செப்டன்ஸ் அதை ஏத்துக்கிடுறோம். ஏத்துக்கிறோம், வெரி குட், அதுதான் ஏத்துக்கிறோம் இல்லையாம்மா? அதுல பல கண்டிப்பா பயிற்சிகளையும் செய்யறோம். சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எண்ணம் ஆராய்தல், ஏன் அவருக்கு அந்த எண்ணம் வருது, கரெக்டா? எந்த எந்த பாயிண்ட்ல வருது, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா கட்டாயமா சரிங்கம்மா கிடைக்கும். வாழ்க வளமுடன் கண்டிப்பாங்க. அம்மா. வாழ்க வளமுடன்மா வாழ்க வாழ்க. வளமுடன். வாய்ப்பு இன்னொன்னு என்ன கொடுத்தமைக்கு தெரியுமாம்மா? நன்றிங்கம்மா. இது இன்னொரு பாடல் ஒண்ணு சொல்லுவாங்கம்மா, மகரிஷி சொல்லுவாங்க, நேரிழையாள்னு பெண்ணுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னம்மா தறி நிக்கிறப்ப இந்த நேரா இருக்கு பாருங்க, நூலிழை ஒண்ணு நேரா இருக்கும், இன்னொன்னு ஊடு இழைன்னு சொல்லுவோம். இந்த நேரா இருக்க இழைதான் பெண்ணா. ஏன்னா அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இந்த பழைய துணிகளை நீங்க கிழிச்சு பாருங்க, நேரா கட் பண்ணீங்கன்னா கட் பண்ணாது, குறுக்கால கட் பண்ணீங்கன்னா ஈஸியா கட் பண்ண முடியும். அப்ப நேரிழை என்பது மிக ஸ்ட்ராங் ஆனது. இப்ப நான் பெண்கள் என்பவள் வல்லமை படைத்தவள். அதனால நாமெல்லாம் நல்ல முயற்சி செய்யணும். இன்னும் வாழ்க்கையை நாம் செழுமையாக மாற்றிக் கொள்வதற்கு நாளும் நாம் வேதாத்திரியத்தை கற்போம், தவம் செய்வோம், உடற்பயிற்சி செய்வோம், காயகற்பம் செய்வோம், வாழ்வில் மேன்று ஓடுவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா இன்னைக்கு நீங்க கேள்வி பதில்ல பேசுற அத்தனையும் அவ்வளவு சூப்பரா இருக்கம்மா. அவ்வளவு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அது நல்ல ஒரு புரிதலை எப்படி நம்ம திருப்பி திருப்பி ரீகால் பண்ணாதான் அது மைண்ட்ல அப்படியே எப்பயுமே ஸ்டோர் ஆகிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப நான் என்னுடைய கருத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சின்ன ஒரு கதை சொன்னாங்க. அது என் மனசுல நல்லா ஞாபகத்துல இருக்கு. அப்பப்ப அது 4 பேர் உதவுமேன்றதுக்காக சொல்றேன். நம்ம மகரிஷி மாதிரி ஒருத்தர் போறாரு, என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருக்கு, என்னால தாங்க முடியல, என்னால எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்னு தெரியல, எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் பிரச்சனை வருதுன்னு சொல்றாரு. மகரிஷி மாதிரி ஒரு மகான் வந்து சொல்றாரு, இருப்பா நான் ஒரு இதுக்கு எடுத்துட்டு போய் தியானம் பண்றத கத்து கொடுக்குறேன்னு சொல்லி இட்டுட்டு போறாரு. அப்ப வந்து ஒரு கரையான் இது இருக்கு. அப்ப இதை சுத்தம் பண்ணி நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சுத்தம் பண்ணிட்ட பிறகு அவரு வேற ஒரு ரூம்ல இருந்து தியானம் முடிச்சுட்டு வர்றாரு. மகரிஷி அவருக்கு வந்து நம்ம நல்லா சுத்தமா அழகா காட்டணும்ட்டு சுத்தம் பண்ண இடத்த காட்டுறாரு. திருப்பியும் கரையான் அதுக்குள்ள இருந்து வருது ஒவ்வொன்னா. ஐயோ என்னடா இவ்வளவு பண்ணோமே திருப்பியும் வருதே அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பாகுது அவருக்கு. சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்க. அந்த கேப்ல வந்து திருப்பி அவர் சுத்தம் பண்றாரு. அப்பயும் வரதா செய்யுது. அடுத்த நாள் வரக்கூடாதுன்றதால ரொம்ப நல்லா பக்கவா நல்லா குறைஞ்சு பண்றாரு. ஆனா அந்த கரையான் இன்னொரு இடத்துல இருந்து வருது. அது தூரம் ஒரு 10 அடி தூரத்துல இருக்கு. ஸோ இப்போ இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்ன்றத அது ஒரு இன்சிடென்ட் அவருக்கு தெரியல அப்ப. ஆனா அவர் வந்து அந்த மகான் கிட்ட அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அடுத்தது அவர் வந்து இட்டுட்டு போறாரு. மகான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா ஒரு இதுல போயிட்டு நம்ம கடல் இதுல போயிட்டு கொஞ்சம் வரலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வந்து படகோட்டி ரொம்ப சிறப்பா சூப்பரா ஓட்டுறாரு. அவருடைய பிரச்சனையே அவருக்கு மறந்துடுது. அந்த இயற்கை காட்சியை பார்த்த உடனே ரொம்ப அவர் மனசுக்கு இதமா இருக்கு. ஆனா அந்த டைம்ல பார்த்து ஒரு நீர் சுழற்சி வரும் இல்லையா, அதை பார்த்த உடனே மிரண்டுட்டா, ஐயோ எப்படி நம்ம உயிரோட போறோம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயப்படுறாரு. மகான் வந்து அமைதியா இருக்காரு. அந்த படகோட்டி ரொம்ப அழகா திறமையா அத வந்து வேற பக்கம் திருப்பி ஓட்டுறாரு. திருப்பி அந்த நீர் சுழற்சியில மாட்டாம திருப்பி ஓட்டிட்டு வந்துட்டு காப்பாத்திட்ட பிறகு அப்ப வந்து படகோட்டி கிட்ட பேசுறாரு. நீங்க வந்து இந்த அளவுக்கு ஓட்டி சிறப்பா இட்டுன்னு வந்துட்டீங்க, ஆனா நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு படகோட்டி சொல்றாரு, இதெல்லாம் இயற்கை தான். இந்த வந்து இந்த நீர் சுழற்சி ஆகட்டும், இந்த புயல் ஆகட்டும், எப்படி வேணா வரும். ஆனா என்னுடைய படகை நான் எப்படி செலுத்தணும்ன்றது எனக்கு தெரியும். என் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால அதுல இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அவருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு. அப்ப மகான் போக்குற வச்சு பேசிட்டு போறாங்க. இந்த படகோட்டி சொன்ன மாதிரிதான் நம்மளுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வரட்டும், ஆனா நம்ம மனம் வந்து எப்படி செலுத்தணுமோ
அப்படி செலுத்தி நம்ம அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு கண்டுபிடிச்சு வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த கரையான் வந்து எப்பயுமே அழிக்க முடியல, அதனுடைய லைஃப் ஸ்டைல், அது வந்து அது வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்கு நம்ம எந்த இடம் தேவை அப்படின்னு சொல்லி அதனுடைய லைஃப் எத்தனை வாட்டி அழிச்சாலும் அது அதனுடைய லைஃப்பை பாக்குது. வாழ்க்கையில நம்மளுடைய பிரச்சனைய நம்ம பிரச்சனைன்னு நினைச்சு பார்த்தாதான் அப்படி. ஆனா அதுக்கு தீர்வுன்னு என்ன நினைச்சா அதுக்கு நம்ம மனச, நம்ம மகான் சொன்ன மாதிரி அகத்தாய்வு மூலியமா இவ்வளவு டீடைல்ஸ் வேற எந்த ஒரு மகன் கிட்ட இருந்து கிடைக்கல. நம்ம மகரிஷ் கிட்ட இருந்து கிடைச்சது. நம்ம இந்த கதையை அது ரிலேட்டடா நான் அப்பப்ப நினைச்சுக்கிறது அதான். இப்ப தம்பி அவங்க சொன்னாங்க 25 வயசு பையன். ஆமா, அப்பா இப்படிதான். அக்செப்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். அவர் இப்படி இருக்காரா, ஆனா நீ அப்படி இருக்காத, அதுல இருந்து வெளியில வா அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு வர வைக்கணும். இது ஆஸ் அ பேரண்டா அவங்க செய்யணும். தைரியமா இருக்கிறதுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து எல்லா மாதிரி 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு மாதிரிதான் இருக்கும். அதுக்கு நம்ம இப்படி இருக்கணும், நம்ம நல்வழியில இருக்கணும். அவர் இருந்தா அப்படி இருந்துட்டு போட்டோம். அவரோட வாழ்க்கையை நம்ம வந்து குறுக்கீடு பண்ண முடியாது. அவர் கர்மா அவர் அனுபவித்து போறாரு. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு அவங்க பையன்கிட்டயும் தெளிவா சொல்லி அவங்க பயப்படவே வேண்டாம். எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் போகாம, ஒரு வருத்த அலையை உருவாக்காம வாழ்த்து முடிஞ்ச அளவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஒதுங்கி வாழலாம். இது என்னுடைய சின்ன அனுபவத்துல நான் கத்துக்கிட்டோமா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளும் இல்லை. அலசி ஆராய்வதே நமது அறிவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமதி மோகன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப நீங்க சாந்தி அம்மா சொன்னாங்க வாழ்வதும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. ஆவதும் பெண்ணாலேன்றது நம்ம ஒரு மனுஷன் நல்லபடியா ஆகுறது. அதே மாதிரி அழியறதுன்றது அவங்கள அழிக்கிறது இல்ல, அவங்க கிட்ட ஆண்கள் கிட்ட பொறுப்பில்லாத ஒரு தன்மை இருக்கும், இல்லைனாக்கா சோம்பல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கூட அவங்கள மீட்டு ஒரு பெண் வந்து நல்ல குடும்ப தலைவனா மாத்துறாங்க. அததான் குறிக்கிறது. அழிவதும் பெண்ணாலேன்றது ஆண்கள் இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற தீய குணங்களை. இப்ப நீங்க மகிஷாசுரமர்த்தினி எல்லாம் பார்த்தோம்னாக்கா அசுரர்களை தான் நம்ம அழிக்கிற மாதிரி இருக்கு. சோ நாம வந்து பெண்கள் எந்த குடும்பத்தையும் அழிக்கணும்னு அழிக்கிறது இல்ல, அவங்க அறியாமையில ஆனா சில தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்களை உயர்த்தியே பேசணும்னு இல்ல, அது ஃபெமினிசம் ஆயிடும். ஆணாதிக்கம் மாதிரி பெண்ணியம் பேசுறதும் ரொம்ப இது சரி கிடையாதுதான். 2 பேரும் இணைஞ்சதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை. அதுல வந்து யார் அறிவுட இருக்கிறாங்களோ அவங்க முதல்ல விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுனால பெண்கள் நிறைய விட்டு கொடுக்கறது அப்படிலாம் இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப சில சமயம் நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் வருத்தத்தையும் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால அழிவது பெண்ணாலே அப்படின்றத நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையாமா அந்த கருத்து, இது வந்து ஆவது பெண், அது வந்து பட்டிமன்றத்துல ஆர்குமெண்ட்டுக்காக அப்படி பேசுவாங்க, தன்னுடைய பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக இப்படி எல்லாம் அந்த அறிஞர்கள் கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களை ஏத்தி சொல்லுவாங்க. ஆனா நாம வந்து அப்படி இருக்கிற பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க. சில பேர் வந்து இப்ப நம்ம பொன்னியின் செல்வன் கதை பார்த்தோம் இல்லைங்களா, அதுல பாருங்க குந்தவை என்பவள் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறா, இதே நந்தினி என்ற பெண் அந்த இதை அழிக்கிறா. நீங்க அழிப்பாளா ஒரு பெண்ணுன்னு கேக்குறீங்க இல்லையா, ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிக்கிறா. அப்ப இந்த மாதிரி இருக்கிறது தான் நாம அதை ரியல் ஃபேக்டை ஏத்துக்கதான் வேணும். அந்த பெண்கள் என்பவள் அழிப்பவள் என்றால்னா இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம புராணங்கள்லையும் பாக்குறோம், இந்த கதைகள்லையும் பாக்குறோம். சரிங்களாமா. நம்ம யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன, நம்மளுடைய கருத்துக்களில் சிறப்பாக நம்ம வேதாத்திரியத்தை பயின்று நம்மளுடைய குடும்பத்தை தனி மனித அமைதி கிடைக்கும் பொழுதுதான் குடும்ப அமைதி கிடைக்கும் இல்லையாமா. அப்ப நம்ம குடும்ப அமைதியை நாம் பாவிக்கும் பொழுது உலக அமைதியை நோக்கி நாம் பயணிக்கலாம். ஆமாங்கம்மா. அதான் ஒரு பெண் நல்ல நிர்வாகத்துக்கு பெண் நல்ல தகுதியானவங்க தான். ஆனா அவங்க அத தலைக்கணா இல்லாம இருந்துட்டாக்கா 100% சரியா இருக்கும். அதுதாம்மா நான் சொல்ல வரேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்.
மிக சிறப்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்வுமா. வாழ்க நன்றி. வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றிங்கம்மா. நம்ம செஞ்சுக்கலாமா? வேற எதுவும் கேள்விகள் இல்லம்மா யாருக்கும்? செஞ்சுக்கலாமாமா? நிறைய செஞ்சுக்கலாமா. வாழ்க வளமுடன். நன்றிமா. யாரோ கீதா சுரேஷ்னு யாரோ ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா. கீதா சுரேஷா? எனக்கு வரலீங்களேம்மா. ஓ, இப்ப வந்துட்டு டக்கு. ஓகே, சரிங்கம்மா. கீதா அம்மா நீங்க வரலாமா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறேம்மா. கீதா சுரேஷ்னு ரைஸ் பண்ணியிருந்தாங்கம்மா. இந்த வராங்க பாருங்க. அவங்க மறுபடியும் இப்போ நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்குமா. நான் அட்மிட் கொடுத்தேன் அவங்களுக்கு அட்மிட். ஆனா அதுக்குள்ள மறுபடியும் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா இது மாதிரி நடக்கலாம். ஆமாம்மா, நான் அட்மிட் கொடுத்தேன். வந்துட்டாங்கம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன்ம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்ம்மா. கீதா சுரேஷ் பெங்களூர் இருந்து பேசுறேம்மா. டாபிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க வேதாத்ரி மகர்ஷிக்கு நாங்க எல்லாம் அவருக்கு இதுல இருக்கிறோம்னா எவ்வளோ எங்க பேரண்ட்ஸோ யாரோ ரொம்ப நல்லது பண்ணிருப்பாங்கம்மா. இதெல்லாம் எங்களுக்கு கேக்குறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? இதெல்லாம் இப்படியா நல்லது இல்ல இல்லம்மா? ஆமா, இது வந்து நம்ம பெற்றோர்கள் செய்த புண்ணியம் தான் இது. கரெக்டா? ஆமாமா. எவ்வளவு பேர் இந்த டைம்ல என்ன வேலை பண்ணி நிற்பாங்கம்மா. நாங்க இவ்வளவு நல்லது கேட்டு இதுக்கெல்லாம் சொல்யூஷன். இப்போ ஆணு பெண்ணு ஒரு சார் கேட்டாங்கோ, இப்படி எல்லா லேடிஸ் இப்படி பண்றாங்கோ அவருக்கும் ஒரு பேட் சுச்சுவேஷன் எங்கேயோ ஆயிருக்கோம். அதுக்குதான் அவர் அப்படி பேட் ஆகி அப்படி ரொம்ப பேர் இருக்காங்க. இப்போ பிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ரியல் லைஃப்ல ஆகட்டும், இப்ப எல்லாம் வெளியே வந்துன்னு இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எங்களுக்கு அதெல்லாம் மறுச்சு வைக்க கூடாது, மான மரியாதை போவான்னுட்டு அப்படியே வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம். இப்போ எல்லாம் பரவாயில்ல, எனக்கு கெட்டது ஆச்சுன்னா அட்லீஸ்ட் வேறவருக்கு நல்லது ஆகணும்னுட்டு அவர் வந்து இருக்கிறாங்க. அப்படி சோ யாரே ஆகட்டும் கெட்டது பண்ணக்கூடாது. அது ஆணே ஆகட்டும் பெண்ணே ஆகட்டும் அது கரெக்ட் பண்ணிட்டு போனா ரொம்ப நல்லது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ என்ன சுச்சுவேஷன் ஆனாவோ அவர் லைஃப் எடுக்கிறதுக்கு அப்படி பண்ணக்கூடாதுமா. அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. என்னம்மா சொல்லுங்கம்மா. இப்போ என்ன சுச்சுவேஷன் ஆகட்டும், கேர்ள் ஆகட்டும் பாய் ஆகட்டும், லைஃப் எண்ட் பண்ணிடுவாங்க பாருங்க. யோசனை பண்ணாம அது பண்ணக்கூடாது அப்படி. அது கொஞ்சம் லாஸ்டா சொல்லிட்டு எண்ட் பண்ணலாமா? நீங்க சொல்லுங்கம்மா. ஓ சரி சரி. அதாவது நீங்க சொல்றது இந்த சூசைட் எல்லாம் பண்ணிக்கிறாங்களே அதுதானே சொல்றீங்க? கரெக்ட்மா. அப்படி பண்ணக்கூடாது. ஆமா, அதாவது இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அப்படி பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி மேரேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் லிவிங் டுகெதர், இட்ஸ் க்ரோயிங் டுகெதர் இல்லையாமா? அப்ப நாம என்ன பண்ணணும்னா பெண்களும் விட்டு கொடுத்து போகணும். இந்த பிரச்சனை என்பது அதுதான் ஒரு தீர்வா. இந்த மாதிரி சூசைட் பண்றதுதான் ஒரு தீர்வான அது தீர்வு கிடையாது இல்லையா? போராடிதான் ஜெயிக்கணும். எப்பயுமே போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு போராடி வல்லமையுடன் இருக்கிறோமோ அதுதான் சிறப்பு. அதுதான் மகரிஷி சொல்றாங்க பாருங்க, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைநிலையின் திருவுள்ளம் என்ன. அருமையான பாடல் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இறைவனின் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழுகின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்று சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த இறைநிலைக்கு ஒப்ப நமக்கு அவ்வளவு ஒரு உயிரை தோற்றுவிக்கும் அளவுக்கும் அந்த சந்ததிகளை வளர்க்கும் அளவுக்கும் திறனை கொடுத்திருக்கிற இந்த இறைநிலை நமக்கு என்ன இந்த போராட்டத்தை சமாளிப்பதற்கு திறனை கொடுக்காதா என்ன இல்லையா? அதனால நீங்க சொல்றது கரெக்டான வார்த்தை. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு உணர்ச்சியில மேலோங்கி என்ன பண்ணிடுறாங்க, முடிவை ஏற்றிடுறாங்க. அதனால அந்த குழந்தைகள் அந்த குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. அதையெல்லாம் தயவு செய்து எல்லாரும் அந்த இதுல இருந்து வெளியே வரணும். எல்லாம் வேதாத்திரிய கல்வியை கற்க வேண்டும். ஆன்மீகத்தில் நாம் மேம்படும் பொழுதுதான் இந்த உணர்ச்சி நிலையிலிருந்து நாம் உணர்வு நிலைக்கு வர முடியும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றிமா.
வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவான அன்பராக செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. இப்ப குடும்ப உறவினர்கள்மா நம்ம தங்கச்சி இருக்காங்க, நம்ம மனைவி இருக்காங்க. நாம எவ்வளவு தூரம் நல்லதுதான் நம்ம செய்யறோம். அந்த குடும்ப உறவினர்களிட அந்த மனைவிக்கும் நம்ம தங்கச்சிக்கும் எப்பயாவது அவங்க ஊர்ல இருந்து வராங்க, அவங்களுக்குள்ள அந்த குற்றங்குறைகள் கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு 2 நாள் தங்கினா கூட அவங்களுக்குள்ளே அந்த பல சிக்கல்கள் ஏற்படுதுமா குடும்பத்துல. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம மனவளக்கல் இருந்து நாம பொறுமையா போறோம், இது மாதிரி செய்யக்கூடாதுமா, வருகிற வரைக்கும் அன்பா உபசரிச்சு அவங்களை அனுப்பணும்னு சொல்றோம். இருந்தாலும் அந்த பெண்களுக்குள்ளே அந்த மன கஷ்டங்கள் மனக்கசப்புகள் அது 2 நாள் தங்கிட்டு போகலே அவ்வளவு தூரம் இருக்குதுமா. நம்ம மனவளக்கலை பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இன்னும் அவங்க தெளிவடைய இல்லை. அதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாமா? நம்ம வந்துங்கய்யா, நம்ம என்ன சொல்றாங்க மகரிஷி, நம்ம வேதாத்திரிய கருத்துக்களை நாம உள்வாங்கும் பொழுதுதான் அது நம்மளுடைய உடற்செல்களில் எல்லாம் பதிவாகுமா. இப்ப ஐயா எல்லாம் இப்ப நீங்க கரெக்டா அந்த நான் இப்ப நிறைய நாள் பார்த்திருக்கிறேன், நீங்க வந்து இந்த கேள்வி பதில் செஷன்ல நீங்க அட்டன் பண்ணுவீங்க. அப்ப உங்க மனைவியையும் சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் கேட்க சொல்லுங்க. கேட்கதான் அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்படும், நல்ல மன வளர்ச்சி என்பது ஏற்படும். ஜென்ரலா நீங்க சொல்றது இந்த பெண்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மாறுபாடான குணம் தான். அதாவது நாத்தனார் மாமியார் அப்படிங்களா அவங்க ஒரு எனிமிட்டியோட தான் அவங்க டீல் பண்றாங்க. அதையெல்லாம் எப்ப நம்ம இதெல்லாம் தான் வெளியில வர முடியும்னா, நம்ம வேதாத்திரிய கருத்துக்களை கேட்கும் போதுதான் அவங்களும் சக மனுஷி தான், அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும், நம்மை தேடி ஒரு அன்புக்காக தான் வந்திருக்கிறாங்க, இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அவங்கள நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் எப்பையா வரும்? நாம நல்ல கருத்துக்களை கேட்க தான் வரும். ஒன்னும் தவம் பண்ணி உடற்பயிற்சி செஞ்சு காயக்கல்பம் பண்ணா மட்டும் பத்தாது. அகத்தவம் அந்த நல்ல கருத்துக்களை கேட்கும் பொழுதுதான், வேதாத்திரிய கருத்துக்களை நாம் உள்வாங்கும் பொழுதுதான் நாம இந்த இதுல தவறு பண்றோங்கிறத நாம அகத்தாய்வு செய்து தெரிந்து கொள்ளலாம். அதனால நீங்க முடிந்தவரையும் நீங்களும் வாழ்த்துங்க, அம்மாவையும் வாழ்த்துங்க, அம்மாவையும் இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கேட்க சொல்லுங்க. கேட்கதான் நம்ம வந்து அவங்களுடைய மனதுல ஒரு முதிர்ச்சி ஏற்படும். சரி, கேட்க சொல்றேங்கம்மா. ஆனா தவம் உடற்பயிற்சி செய்யறாங்க, நான் சொல்றதை கேளுங்க. தவம் உடற்பயிற்சி செய்யறாங்க, பக்தி மார்க்கத்தும் கொஞ்சம் கூட இருக்கு. நான் வாழ்த்தி ஒரு 9 வருஷம் வாழ்த்தி தான் அவங்கள நம்ம ஒரு பிரம்ம ஞானமே அவங்கள முடிக்க வச்சேன். இருந்தாலும் இந்த பழக்க பதிவுனால நீங்க என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் நான் இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டுறேன், சும்மாடு நீ வேலை செய்யக்குள்ளே அப்படியே கேளுமான்னு சொல்லுவேன். அது செவி கொடுத்து சாய்க்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாங்க, அத ஒரு மூடு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பழைய இது மாரின்றாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், எவ்வளவு தூரம் சொன்னேன், இல்லைன்னா ஆழியா இருக்கு, ஒரு அனுப்பிச்சு விடுறேன், போயிட்டு வாமா, ஒரு 30 நாள் தங்கிட்டு வாமான்னு நான் சொன்னேன். அவங்க மனம் ரொம்ப நான் சரின்ட்டு அப்புறம் நான் இங்க இருந்து டெய்லி வாழ்த்துறது அதே நினைச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். அதை பத்தி எல்லாம் நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லையா. அது நாள் பட அது வந்துடும். மெல்ல மெல்ல இப்ப பயிற்சிக்குள்ள வந்துட்டாங்க, அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. நீங்க நாளும் வாழ்த்துங்க, அம்மாவை மனசுல நினைச்சு வாழ்த்துங்க. நான் கட்டாயமா அவங்களுக்கு அது பிரச்சனைகள் இருக்கதான். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே